கம்ப்யூட்டர் ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, கிளாஸு, ஃபங்க்ஷன்ஸு, வேரியபிள்ஸு, அப்புறம் என்ன அவ்வளோதான் பார்த்துருக்கோம். வேறு எதுவும் பெருசாக பார்க்கல. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அகைன். அதை ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு வேரியபிள்னா என்ன அப்படின்னா, இப்போது வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 8 அப்படின்னு போட்டிங்கன்னா, வேரியபிள்ங்கிறது இன்டீஜர் டேட்டா டைப். 8 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து அடுத்த இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சிஸ் அவுட் போட்டு இந்த 8 ஏவை வந்து பிரிண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. இல்லை இந்த ஏவை வந்து வேற ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம். லைக் வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 4 8 இல்லை ஏ ப்ளஸ் 4 இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி யூ கேன் டூ எனிதிங். ஸோ பட் எதுக்கு இந்த ஏங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ங்கிறது மெமரியில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும். மெமரிங்கிறது பார்த்தீங்கன்னா, மெமரிங்கிறது யூசுவலாக எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும். டப்பா டப்பாவாக இருக்கும். ஒவ்வொரு டப்பாவுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் வந்து உங்களால் இது பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். 10xன்னு போட்டு ஒரு பெரிய நம்பரை போட்டிருக்கும். ஏன்னா 250 ஜிபி எவ்வளவோ இருக்குது இல்லைங்களா? இப்போது ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா 500 ஜிபி 1 டிபிக்கெலாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ரேமில் பார்த்தீங்கன்னா 2 ஜிபி 4 ஜிபி ரேம், 8 ஜிபி ரேம், 16 ஜிபி, 32 ஜிபின்னு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ரேமை பற்றி பேசுவோம். நான் இந்த ஏங்கிறது எங்கே ஸ்டோர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரேம். இப்போ ரன் டைமில் இருக்கிற எல்லாமே ரேமில் ஸ்டோர் ஆகும். ரன் டைம்னா என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம்லாம் எழுதிருக்கீங்களா, இந்த கால்குலேட்டருங்கிற இந்த ஃபைல் எழுதிருக்கீங்களா, இந்த ஃபைல் வந்து யூசுவலாக ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். இந்த ஃபைலுங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, பண்டில் பண்ணுவீங்க. பண்டில் பண்ணுறதுனா அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜிப் பண்ணுவீங்க. இந்த எல்லா ஃபைலையும் சேர்த்து ஒரே இதுவாக ஜிப் பண்ணி நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ ஏதோ ஒரு இடத்துல வச்சுப்பீங்க. உதாரணத்துக்கு அந்த இது சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்கு ஒரு நாள் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? எல்லாத்தையுமே பண்டில் பண்ணி ஒரு ஏபிகேவா ரெடி பண்ணி உங்களோட ஃபோனில் நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த காப்பி பண்ணி வச்சிருக்கீங்கிறதுக்கோட அர்த்தம் என்னன்னா, உங்களோட ஃபோனில் அது ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆயிருக்குன்னு அர்த்தம். உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஃபைலுமே இப்போ எங்கே இருக்குது? ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. ஹார்ட் டிஸ்க்ல. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஃபைலும் நீங்கள் இதில் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகணும், எல்லாரோட கம்ப்யூட்டர்லையும் ஒர்க் ஆகணும்னா, இந்த ப்ரோக்ராம் உங்கள் கம்ப்யூட்டர்லையும் வரணும். உங்கள் கம்ப்யூட்டரில் எங்கே வரும்? இப்போ கிட்ல போட்டிருக்கேன். கிட்ல இருந்து நீங்கள் கிட் க்ளோன் பண்ணீங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களோட ஃபைலில் ஃபோல்டரில் போட்டீங்க. அந்த ஏதோ ஒரு இடங்கிறது என்னது? அந்த ஏதோ ஒரு இடங்கிறது எதுனா, இப்போ இங்கே போகிறேன் இல்லைங்களா, இங்கே போனால் மேக்கின்டோஷ் எஸ்டின்னு இருக்கு பாருங்க. இந்த மேக்கின்டோஷ் எஸ்டிங்கிறது என்னது? என்னோட ஹார்ட் டிஸ்க். உங்களோடதுல சி டிரைவ், டி டிரைவ்லாம் இருக்குல்ல, இதில் விண்டோஸில் அது எல்லாமே என்னது? ஹார்ட் டிஸ்கோடைய ஹார்ட் டிஸ்க் தான் அது. ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து வச்சிருக்கீங்க. எதை எங்கெங்கே போடணும். சி டிரைவ்னா ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் இருக்கணும், டி டிரைவ்னா டாக்குமெண்ட்ஸு மற்ற ஃபைல்ஸ்லாம் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சிருக்கீங்க. இந்த விஷயம் புரியுதுங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்கில் தான் உங்களோட ப்ரோக்ராம் ஃபைல் எல்லாத்தையும் போட போகிறீங்க. ஸோ இப்போ நான் இங்கே இருக்கிற ப்ரோக்ராம் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் ரன் ஆகணும், எல்லாரோட கம்ப்யூட்டர்லையும் ரன் ஆகணும் அப்படின்னா, நான் இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறது? மொத்தமாக இதை வந்து ஒரு ஜிப்பாக மாற்றி அந்த ஜிப்பை வந்து கொடுப்பேன். ஓகேவா? அந்த ஜிப்புங்கிறதுக்கு வந்து ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஜார்னு பேர். ஜார். ஆமாம், .jar ஃபைல்ஸாக கிரியேட் ஆகும். இந்த .jar ஃபைல்ஸ் என்னது அப்படின்னா, அதுதான் இந்த எல்லாத்தையுமே வச்சிருக்கிற எல்லா ஒரு ப்ராஜெக்ட் ஹோல்ட் பண்றதா? ஆமா. ஹோல் ப்ராஜெக்ட்ட ஹோல்ட் பண்றது. அப்போ ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன? நெறைய ஃபைல்ஸ் இருக்கும். 100 ஃபைல்ஸ் இருக்கும். நெறைய இமேஜஸ் இருக்கலாம். இல்ல நெறைய வேற என்னென்னமோ ரிசோர்ஸஸ்லாம் இருக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்தது தான் ஜார். ஓகே. ஸோ இந்த ஜார ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணிடுவீங்க. ம். ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்றதுனா என்னன்னா, அது இந்த மாரி போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போட்டாச்சு. இப்போ ஹார்ட் டிஸ்க்ல அது எங்க இருக்கு? ஹார்ட் டிஸ்க்ல மெமரி எப்படி இருக்கும்னா, ஹார்ட் டிஸ்க்லயும் இதே மாரி தான் அட்ரஸா தான் இருக்கும். ஆனா பெரிய மெமரி ஹார்ட் டிஸ்க்ங்கிறது. 1 டெராபைட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அத நம்மளால வந்து ஒரு அட்ரஸ் படி பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. இப்போ யுஎஸ்ல இருக்கிற மொத்த அட்ரஸையும் சொன்னா எப்படி கஷ்டமா இருக்குமோ, அந்த மாரி இருக்கும். ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஒரு ஸ்டோரேஜ் எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது. ம். ஆம்,
அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்போ அந்த அப்ளிகேஷன ரன் பண்றீங்களோ, ரன் பண்றதுன்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ணா அது ரன் ஆயிடுச்சான்னு அர்த்தமான்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணாலே அது ரன் ஆகுதுன்றது அர்த்தம் கிடையாது. இன்ஸ்டால் ஆகுறதுன்னா என்னன்னா, அந்த ஏபிகே கூகுளுடைய சென்டர்ல இருந்து உங்களுடைய இப்போ நான் ஆஸ் அ டெவலப்பரா நான் ஒரு ஏபிகே கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்க ஃபோன்லலாம் எல்லார் ஃபோன்லயும் நான் ரன் ஆகணும்னு நினைக்கிறேன்றதுனால நான் என்ன பண்றேன்னா, கூகுளோட பிளே ஸ்டோர்ட்ட குடுத்து, பிளே ஸ்டோர்ல என்னோட ஏபிகேவ அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணி, யாரெல்லாம் டவுன்லோட் பண்றான்னு விருப்பப்படுறாங்களோ அவங்கலாம் டவுன்லோட் பண்ணட்டும். இந்த ஏபிகே நான் கூகுளுடைய பிளே ஸ்டோர்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த விஷயம் புரியுதுங்களா? புரியுது. ரைட். ஸோ பிளே ஸ்டோர்ல அப்லோட் பண்ணத, நீங்க வந்து உங்களுடைய ஃபோன்ல இருக்கிற பிளே ஸ்டோர் மூலியமா பிளே ஸ்டோர்ங்கிற அப்ளிகேஷன் மூலியமா நீங்க போய் டவுன்லோடு குடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க அந்த டவுன்லோடுங்கிறது தான் இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? ஸோ அப்ப இன்ஸ்டால் பண்றதுன்னா என்னன்னா, அந்த அந்த ஏபிகே ஃபைல் உங்களுடைய ஃபோன்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ல வந்து உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். ம். அதுக்கப்புறம் எப்ப நீங்க அந்த ஐகான கிளிக் பண்றீங்களோ, அட் த மொமெண்ட் தட் அப்ளிகேஷன் ரன்ஸ். புரியுதுங்களா? கிளிக் பண்ணும்போது தான் ரன் ஆகும். ஓகே. அதுக்கு பேர் தான் ரன்னிங் டைம். அதான் ரன் டைம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது அது ரன்னெல்லாம் ஆகல. அது கோடு ஒரு இடத்துல அது பாட்டுக்கு கம்முனு கிடக்கு. புரியுதுங்களா? ம். புரியுது. ரன் ஆகும்போது தான் மெமரிக்கு வரும். உங்களுடைய ஓகே. RAM புரிஞ்சுதா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹார்ட் டிஸ்க்ல தான் இருக்கும். இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆரம்பிக்கும்போது ஒரு ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிளுக்காக என்ன அப்ப சொல்லுவேன்னா, ரன் ஆகி முடிச்சுட்டு திரும்ப ஹார்ட் டிஸ்க்ல தானே இருக்கும் ஃபுல்லாவே. இப்போ ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. ரன் ஆகி முடிச்சா என்ன ஆகும்? ரன் ஆகி முடிச்சா என்ன ஆகும்னா, உங்களோட லோக்கல் மெமரி கிளியர் ஆயிடும். ஓகே. அப்போ ஒரிஜினல் காப்பி எங்க இருக்கு? ஹார்ட் ஹார்ட் டிஸ்க். டிஸ்க்ல. ஹார்ட் டிஸ்க்ல. திருப்பி அப்ப ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? திருப்பி ரன் ஆக ஆரம்பிக்கும். ம். அதுக்குள்ள அவ்வளவுதான். உங்களோட காப்பி பண்ணி வச்ச ஃபைல் அங்கேயே தானே இருக்கும். ம். கிளிக் பண்ணும்போது ரன் ஆகுது. இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து ஒரு JPEG ஓகேவா? இத கிளிக் பண்றேன். இது எனக்கு இப்ப ரன் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. இது ரன் ஆகி தான் இந்த அப்ளிகேஷன் இப்ப தெரியுது. இத ம். க்ளோஸ் பண்ணா என்ன ஆகும்? க்ளோஸ் பண்ணா அந்த இமேஜ் போயிட போதா என்ன இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து? அது அங்கேயே தானே இருக்க போகுது. ஆமா. அதே மாதிரி தான். உங்களோட அப்ளிகேஷன நீங்க வந்து காப்பி பண்ணி உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல வச்சுட்டீங்க. கிளிக் பண்ணும்போது மெமரில லோட் ஆக போகுது. ம். மெமரில லோட் ஆகுறத ரன் டைம்னு சொல்றோம். ஓகே. மெமரின்னு நான் எப்பலாம் இனிமேட்டு மீன் பண்றேனோ, அது எல்லாமே வந்து RAMன்ற மாரி நீங்க ஆக்சுவலா நான் அப்படி மீன் பண்ண மாட்டேன். RAMன்னு தான் மீன் பண்ணணும். ஏன்னா ஹார்ட் டிஸ்க்கும் மெமரி தான். RAMமும் மெமரி தான். ஓகேங்களா? ஹார்ட் டிஸ்க் வந்து பெர்மனன்ட் மெமரி. ஆமா. ம். ரேண்டம்ங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதுக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய பீரோல ஒரு ஸ்டோர் ரூம் உள்ளார எல்லா திங்ஸையும் வச்சுக்கிறீங்க. சமைக்கும்போது தேவைப்படும்போது உங்களுடைய சமையல் ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன டேபிள் எடுத்துட்டு வந்து வச்சுப்பீங்க அப்படின்னு. ஆமா. ம். ஸோ அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுடைய சின்ன டேபிள அழகா நீட்டா கிளீன் பண்ணி வச்சுருவீங்க. ஏன்னா, அப்பதான் அடுத்த விஷயத்த எடுத்துட்டு வந்து ஆமா. அன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி சொன்னது. அதனால எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனால தான் இல்ல ஞாபகத்துல இருக்கு. ஞாபகம் இருக்கு. ஒரு தடவ ரெஃப்ரெஷ் பண்ணீங்க. ஏன்னா, இனிமேட்டு போக போக சின்ன சின்ன ம். விஷயம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான், கிளாஸு, அப்புறம் இன்ஹெரிடன்ஸ் அதெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ம். இன்ஹெரிடன்ஸ்லாம் வெறும் நான் தியரிட்டிக்கலா சொன்னேன். என்ன தெரியுங்களா பிரச்சனை? இப்ப ஸ்கூல், காலேஜ்லயும் தான் எல்லாத்தையும் கத்துக் குடுக்குறாங்க. காலேஜ்ல கத்துக் குடுக்கும்போதெல்லாம் நல்லா புரிஞ்சுதேப்பா. அப்புறம் ஏன் வந்து ஏன்னா வெறும் சின்டாக்ஸ மட்டும் வச்சு கத்துக் குடுத்தாலே புரியும். ம். என்ன பிரச்சனை ஆகும்னா, உங்களால ஓனா ஒண்ணு எழுதவே முடியாது. ம். அதுதான் பெரிய பிரச்சனை. காலேஜ்ல கத்துக் குடுக்கிறத வச்சு ஓனா ஒண்ணு எழுத முடியாது. ஆனா, அவங்க சொல்லிக் குடுக்குறது புரியும். அந்த எக்ஸாம்க்கு அத நம்ம எழுத முடியும். அந்த சின்டாக்ஸ புரிஞ்சுக்க முடியும். ஆனா, ஓனா எழுதுற அந்த பழக்கம் வராது. அதுக்கு காரணம் என்னன்னா, அத பிராக்டிகல் லைஃப் கூட நம்மளால வந்து கனெக்ட் பண்ணி அது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் வந்து ஜஸ்ட் ஒரு A+B ஒரு ஒரு இத மட்டும் போட்டு ஸ்கூல் லைஃப்ல இருக்கிற மாரி ஒரு சிஸ் அவுட்ட போட்டு, ஒரு புரோகிராம் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இந்த புரோகிராம் இப்படியே போனா சிலபஸ வேணா கவர் பண்ணலாமே தவிர, ஒரு ம். புரோகிராமரா கிரியேட்டர் ஆக முடியாது. நம்ம ஒரு ஓகே. புரோகிராமரா எப்ப கிரியேட் ஆவோம்னா, நம்மளுக்கு வந்து ரியல் டைம்ல இருக்கிற விஷயங்கள புரோகிராம் கூட கனெக்ட் பண்ண தெரியணும். ஓகே. நம்மளுக்கு எல்லாமே ரியல் டைம்ல தானே இருக்க போகுது. இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு ஒரு ஆள் எடுக்குறாங்க. ஒரு பெரிய இதுக்கு வேலை எடுக்குறாங்க. இன்னைக்கு நான் ஒரு கிரெடிட் கார்ட் கம்பெனில இருக்கேன். அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களும் இப்ப இங்க இருக்கு யுஎஸோட மார்க்கெட்ன்னு பார்த்தீங்கன்னாலே 2டே விஷயம் தான் பெருசு. பினான்சியல் கார்ப்பரேஷன் தான். ஒண்ணு பேங்கிங். ம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பினான்சியல்ல இது இன்சூரன்ஸ். ம். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மார்க்கெட் ஹியர். கண்ண மூடி கண்ண திறக்கிற இடத்துல எல்லாமே பினான்சியல் கம்பெனி தான் இருக்கு. அதுல இன்சூரன்ஸ் பண்ற இதுதான் இருக்கு. 1001 இன்சூரன்ஸ் விஷயம் இருக்கு.
ஸோ இதெல்லாம் இப்போ இன்னைக்கு மொபைல் அப்ளிகேஷனு, ஜாவா அந்த அப்ளிகேஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இத எப்படி பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன், ம். உங்களால ஈஸியா அத ஒரு ப்ரோகிராமா யோசிக்க முடியும். ஓகே. அந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து எப்படி இன்னைக்கு நம்ம எவால்வ் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களால கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ப்ரோகிராம ஈஸியா வந்து யோசிச்சு எழுத முடியும். அப்போ உங்களுக்கு அத எழுத தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க சின்டாக்ஸ மட்டும் தெரிஞ்சுக்கிருச்சுன்னா அவ்வளதான். எத கிளாஸ் எப்ப கிளாஸ் போடணும், எத கிளாஸ் போடணும்ங்கிறது தெரிஞ்சுட்டா, சின்டாக்ஸா ஒரு பெரிய மேட்டரு. கிளாஸ்ங்கிற கீவேர்ட கத்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம். ஸோ ஆ. ம். குடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு குடுக்கணும்னா, அதோடைய ஐடியாலஜிய புரிஞ்சுக்கிறதுக்கு குடுக்கணும். அதுக்கப்புறம் சின்டாக்ஸ கத்துக்கிறதுங்கிறது, நீங்க அப்படியே பார்க்க பார்க்க தானாவே உங்களுக்கு பழகிடும். இப்பவே உங்களுக்கு கிளாஸ் சின்டாக்ஸ்லாம் பழகிருக்கும். ஒரு கிளாஸ் போடணும்னா எப்படி போடணும்? கிளாஸ்ன்னு போடணும், கிளாஸோட பேர் போடணும். அந்த செவுரு போடுற மாரி அதோடைய ஸ்கோப்ப டிஃபைன் கர்லி கர்லி பிராக்கெட்ஸ் போடணும். கர்லி பிரேசஸ் போட்டீங்கன்னா, அவ்வளவுதான் ஒரு கிளாஸ் டிஃபைன் ஆயிடுச்சு. முடிஞ்சு போச்சு. இப்ப கிளாஸ்னா அப்போ என்னப்பா இருக்கணும்? கிளாஸ் உள்ளார என்னென்னலாம் இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்தது வரணும். கிளாஸ் ஃபங்ஷன். கிளாஸ்ங்கிறத நான் எதுக்கு ஈக்குவல்ன்னு சொன்னேன்? ஒரு ஒரு சமையல் ரூமு, ஒரு ஒரு ம். ஸ்டோர் ரூமு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டு உள்ளார நெறைய கிளாஸா இருக்கு. கிளாஸ்னா தனித்தனி யூனிட். ம். ஒவ்வொரு யூனிட்லயும் என்ன இருக்கும்? ஒரு சமையல் ரூம்ல என்ன என்ன இருக்கும்னா, அந்த சமையல் ரூமுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். பிளஸ் அந்த சமையலுக்கு தேவையான அந்த பொருட்கள வச்சு அந்த ஆப்பரேஷன்ஸ் நடக்கும். ம். சமைக்கிறதுங்கிறது சமையல் ரூம்ல நடக்கிற ஆப்பரேஷன். ஸ்லீப்பிங்னா பெட்ரூம்ல நடக்கிற ஆப்பரேஷன். ஸ்லீப்பிங்ங்கிறதுக்கு அப்ப என்ன ப்ராப்பர்ட்டி தேவை? பெட் தேவை. பெட்ங்கிறது அப்போ டேட்டா. ஆ. அந்த ஸ்லீப்பிங்ங்கிறது வெர்ப். நீங்க அத வச்சு பண்ற ஆக்ஷன். இதுதானே நடக்குது ஒவ்வொரு ரூம்லயுமே. ஆமா. அப்போ ஒரு ஒரு ரூம்ல ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள வச்சு நீங்க ஒரு வேலை செய்றீங்க. இதுதான் ஒரு யூனிட்ல நடக்குது. எக்ஸாக்ட்டா ம். கிளாஸ்ங்கிற விஷயத்திலயும் அதே தான் நடக்க போகுது. டேட்டா இருக்க போது. அந்த டேட்டாவ வச்சு ஃபங்ஷன்ஸ் இருக்க போகுது. ம். So class can contain only two things. Data and class. Sorry, data and functions. ஃபங்ஷன். ஒவ்வொரு டேட்டாவும் இப்ப டேட்டாங்கிறது என்னன்னு அப்ப டேட்டானா எல்லாமே வந்து டேட்டாவா? அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு டைப் இருக்கு. ஆ. டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபேன் வைக்கணும்னா அந்த பெட்ரூம்ல எந்த இடத்துல எவ்வளவு சின்ன இடத்துல ஃபேன் வைக்க முடியும்னா, அந்த இடத்துல எடுத்துட்டு போய் ஃபேன் வச்சா போதும். ம். அந்தந்த பொருள அதுக்கு தகுந்த மாரியான இடத்துல வச்சா தான் அந்த இடத்த வந்து நீங்க எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியும். ம். ஸோ எல்லாமே ரன் டைம்ல எங்க லோட் ஆகுதுன்னு சொன்னேன். மெமரில லோட் ஆகுதுன்னு சொன்னேன். ரேம்ல. அப்போ ம். ரேம்ல லோட் ஆகுதுன்னா ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல வந்து இப்ப எனக்கு ஒவ்வொரு டேட்டாவுமே வந்து 10 எம்பி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு 10 டேட்டா ஏ ஏ ஏபிசின்னு ஒரு 10 இது போட்டீங்கனாலே 10 எம்பி எடுத்தா முடிஞ்சிரும்ல. ம். அப்போ அத எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, "எப்பா இந்த ஏக்கு இந்த இன்டிஜருக்கு 4 பைட் போதும்பா. நான் வந்து பெரிய பைட் எடுக்க விரும்பல." அப்படின்றது. அதனால தான் டேட்டா டைப்னே ஒண்ணு தேவைப்படுது. ம். இப்போ இதான் ரேம்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த டயகிராம் பாருங்க. ம். இதான் ரேம்ன்னு சொன்னேன். இந்த ரேம்ல இப்போ வந்து 10 இப்ப சும்மா நான் உங்களுக்கு புரிதலுக்காக இந்த மாரி 10ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலான ரேம் ஆரம்பிக்காது. ம். நம்பர்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். நான் சொன்ன மாரி அட்ரஸ் வந்து ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். ம். ஸோ இப்போ வந்து டெராபைட்ஸ் ஆஃப் மெமரி வந்து இப்போ 32 ஜிபின்னா 32 ஜிபிக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும்னா, அதுக்கான அட்ரஸ்ல தான் அது கண்டிப்பா போடணும். ரியல் டைம்ல மெமரிங்கிறதோடைய இது வந்து பெருசா இருக்கும். இப்படி கூட சின்னதா கூட இருக்காது. ஒவ்வொரு ம். டப்பாவுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இதுக்கு ஒரு அட்ரஸ், இதுக்கு ஒரு அட்ரஸ், இதுக்கு ஒரு அட்ரஸ், இதுக்கு ஒரு அட்ரஸ், இதுக்கு ஒரு அட்ரஸ் இந்த மாதிரி நெறைய கொச்ச கொச்சன்னு இருக்கும். செல்ஸா இருக்கும். அத வந்து உங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. ஆனா டயகிராம்ஸ்லாம் நெறைய இருக்கு. நம்ம அத பத்தி நான் அப்புறம் காட்டுறேன். பட் ஆனா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொன்னும் ஒரு அட்ரஸ்குள்ள தான் இருக்கும். அந்த அட்ரஸ் உள்ள தான் நம்ம டேட்டாவ போட போறோம். ஸோ அப்ப திருப்பி இந்த டேட்டாவ எடுக்கணும்னா இந்த அட்ரஸ் வச்சு தான் எடுக்க முடியும். புரியுதா? ம். ம். இப்ப 10ங்கிறது இங்க இருக்கு. 11, 12, 13. அப்போ ஏங்கிறது எங்க போய் ஸ்டோர் ஆகும்? ஸ்டோர் இன்டூ 10. ஏங்குது 10ல. ஏங்கிறதுனா ஏன்னா ஏ போய் ஸ்டோர் ஆகாது இல்லையா? 8. அதுல வேல்யூ. தான் போய் ஸ்டோர் ஆகும். அந்த வேல்யூ எங்க போய் ஸ்டோர் ஆகும்? இந்த 10ல ஸ்டோர் ஆகும். அப்போ ம். இந்த வேல்யூ 8ங்கிற வேல்யூ எடுக்கணும்னா, நீங்க எப்படி போட்டு எடுக்கணும்? 10ன்னு தானே எடுக்கணும். ஆனா ம். பிரச்சனை வரும். அந்த மாரி பண்றதுல. என்னன்னா, இப்போ ஒரு 100 வேல்யூ இந்த மாரி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, எந்தெந்த வேல்யூ எந்தெந்த அட்ரஸ்ல இருக்குன்னு இங்க எல்லா நேரங்களும் அட்ரஸ ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ம். ஏன்னா, அட்ரஸ் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு பெருசாவும், சின்னதாவும் இருக்காது. முதல்ல அட்ரஸ்ங்கிறதே நாட் பாசிபிள் அட் ஆல் இன் ரியல் டைம். ஏன்னா, இப்போ உங்க இடத்துல 10 அப்ளிகேஷன் இருக்கு. எந்த அப்ளிகேஷன் மெமரியில எத ஆக்குபை பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எது ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறது எப்படி உங்களால பார்க்க முடியும்?
பார்க்க முடியாது இல்லையா? ரேம்ல எந்த மெமரியில எது ஃப்ரீயா இருக்கு, இப்ப அந்த அட்ரஸ் நான் எப்படி இதுல ரீச் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படியே போட்டாலும், இப்ப ஒருவேளை அந்த அப்ளிகேஷன் போயிடுச்சுன்னா, அந்த மெமரி திருப்பி மறுபடியும் வந்து ஃப்ரீ ஆயிடும் இல்லையா? அப்ப திருப்பி என்ன பண்ணுவீங்க? அந்த ஃப்ரீயான மெமரிய மறுபடியும் எப்படி நம்ப யூஸ் பண்ண முடியும்? அந்த மாரி மெமரிய டைரக்ட்டா நம்ம ஹேண்டில் பண்றதுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்மளால டைரக்ட்டா மெமரி அட்ரஸ ஹேண்டில் பண்ணவே முடியாது. இந்த அட்ரஸ்ல போய் 8 போடுன்றத நீங்களால மேனுவலா சொல்லவே முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா, அது நெறைய பிரச்சனை இருக்கு. ஓல்டன் டேஸ்ல அந்த மாரிலாம் நெறைய ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அப்பலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பிட்டு பிட்டா இருக்கும். அத ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்தது. அதனால தான் வந்து செல்ஸ் எல்லாம் அப்ப இருந்தது பார்த்தீங்களா, அப்பலாம் மெமரி ரொம்ப சின்னது தான். அட்ரஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு தான் இருந்தது. அதனால தான் ஒரு ரூம் ஃபுல்லா அந்த பீரோவா அடுக்கி வச்சிருப்பாங்க பாருங்க, ஓல்டன் டேஸ்ல. ம், ம், ம். அது அது ஏன்னா அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தது. அப்போ அத ஈஸி பண்றதுக்காக கொண்டுட்டு வந்தது தான் இந்த இந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் வச்சிரலாம். மெத்தடாலஜி. இப்போ மெமரி வந்து இப்ப இதுதான் மெமரின்னு சொல்லிட்டேன். இந்த 10ல தான் வந்து இந்த 10, 11, 12ன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 8ங்கிற வேல்யூ நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க. 10ல ஸ்டோர் பண்ண ஆனா நீங்க கோட்ல வந்து அத ரெஃபர் பண்றது 10ன்னு நீங்க ரெஃபர் பண்றதுக்கு பதிலா ஏன்னு ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டைம் உங்களுக்கு இந்த 8 எடுத்து வேற ஏதாவது ஒரு நம்பர் கூட அடிஷன் பண்ணணும் அப்படின்னும்போது, நீங்க மெமரில இருந்து இந்த 8 இப்ப லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெமரில 8 போய் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஸ்டோர் பண்றதுன்னா என்னன்னு புரியுதா? எடுத்துன்னு போயிட்டு மெமரில வைக்கிறது. அடுத்த லைன்ல இதான் அந்த லைன் வச்சுக்கலாம். இந்த லைன்ல அந்த மெமரில இருந்து எடுத்துட்டு வந்த டேட்டாவ எடுத்துட்டு வந்து நான் திருப்பி நான் வந்து ஷோ பண்ணணும் யூசருக்கு. ஆமா. இது வந்து ஸ்டோர் பண்றது. இது வந்து ஷோ பண்றது. ஆமா. ஷோ பண்றதுங்கிறதுக்கு பேர் வந்து லோடிங்னு பேர். லோடு. மெமரில இருந்து லோட் பண்ணி எடுக்கிறது. மெமரில லோட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து அத ரிட்ரீவ் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுடைய இதுல வந்து ஷோ பண்றது. லோடிங்கு, ஸ்டோரிங்கு 2ம் ஒண்ணு தான் நெனைக்கிறேன். ஆமா. பட் ஆனா கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? எடுத்துன்னு போய் போடுறது, திருப்பி எடுத்துட்டு வர்றது. ஸோ ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் போடுறோம். அந்த இடத்துல இருந்தே திருப்பி எடுத்துட்டு வரோம். அப்ப அந்த ஒரு இடம்ங்கிறது எத வச்சு பாயிண்ட் பண்ணுது? அட்ரஸ வச்சு பாயிண்ட் பண்ணுது. இதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஆனா அந்த அட்ரஸ நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிறதுனால, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். அந்த பேர் தான் வேரியபிள் பேர். அதுதான் இந்த 8. ஓகே. இப்போ ஒரு வேரியபிள்னா என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இது வந்து நான் என்ன சொன்னேன், கிளாஸ்ல 2 விஷயம் இருக்கும்னு சொன்னேன். ஒண்ணு டேட்டா இருக்கும்னு சொன்னேன். இதெல்லாம் இவ்வளவு நேரம் நான் பேசுனது இந்த டேட்டாவ எப்படி மெமரில ஸ்டோர் பண்றதுங்கிறத மட்டும் பேசினேன். அதாவது ஒரு ஃபேன் எடுத்துட்டு வந்து எப்படி வந்து பெட்ரூம்ல வைக்கிறது அப்படிங்கறத மட்டும் பேசினேன். ஓகே. ஆனா அந்த ஃபேன் வந்து ஸ்விட்ச் போட்டா ஒரு ஆபரேஷன் பண்ணணும். அது வந்து இப்போ ரன் ஆகணும். ஆமா. அப்ப அந்த ரன் அப்படிங்கிற அந்த ஆபரேஷன நம்ம பண்ணணும்னா, நமக்கு என்ன வேணும்னா, ஃபங்ஷனா அத டிஃபைன் பண்ணணும். ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே ஃபங்ஷன் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா? வெர்ப்னா வந்து நம்ம செய்யற வேலைகள். சப்ஜெக்ட்னா செய்யறவங்க. அந்த மாரி நவுன்னா வந்து அந்த பொருள். அந்த பொருளுடைய பேர் சொல்லு. அது அது அவ்வளவுதான். அதே தான் இங்க. இது வந்து அதோட பொருள். அதை செய்யறது. அத வச்சு நான் இங்க செய்யறதுக்கு பேரு வெர்ப். அப்போ ஒரு கிளாஸ்ங்கிறது இட் கன்டைன்ஸ் டேட்டா அண்ட் தென் இட்ஸ் ரிலேட்டட் ஆப்பரேஷன்ஸ். ஆப்பரேஷன்ஸ்ன்னு நான் எதெல்லாம் சொல்றேனோ, ஆப்பரேஷன்னாலே என்னதுன்னா ஃபங்ஷன்ஸ். அவ்வளவுதான். இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்ததுன்னா, கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இது புரியாம போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓகேவா? ரைட். இப்போ கிளாஸுக்குள்ளார வருவோம். இப்போ கிளாஸுக்குள்ளார நான் சொன்ன மாரி டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க டேட்டாவா இப்படி போய் ஸ்டோர் பண்ணலாம். ஃபங்ஷன்ஸ் இருக்கு. 2 விஷயம் தான் இருக்கு. அந்த 2 விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும் நல்லா. இத மறக்கவே கூடாது. ஒரு கிளாஸ்னா என்ன? டேட்டா இருக்கும். அந்த டேட்டா சம்பந்தப்பட்ட ஃபங்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ரிலேட்டடான டேட்டா அண்ட் ஃபங்ஷன்ஸ நம்ம எப்பலாம் வந்து அந்த மாரி பிரிக்கணும்னு நெனைக்கிறோமோ, அப்பலாம் வந்து அது ஒரு கிளாஸா பிரிக்கலாம். இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பெரிய வெறும் ஒரு எம்ப்டியா ஒரு 1000 ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லேண்ட் இருக்கு. அத தனித்தனியா பிரிச்சு நம்ம வந்து ஒரு கம்பெனி கட்டணும்னா, நம்ம தானே யோசிப்போம். இத வந்து இந்த செக்ஷன் இப்படி பிரிச்சு இத வந்து அக்கவுண்ட் செக்ஷனா வச்சுக்கலாம். இந்த செக்ஷன பிரிச்சு ரிசப்ஷனா வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம தானே அந்த ரிசப்ஷனுக்கு எவ்வளோ சைஸ் வேணும்? அதுல என்னென்ன பொருள் வைக்கணும்? இது எல்லாத்தையும் நாம யோசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ரியல் டைம்லயும் இந்த கிளாஸ் எப்போ ஒரு விஷயத்த வந்து கிளாஸா பிரிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே போக போக புரிய ஆரம்பிக்கும். அது எப்போ புரிய ஆரம்பிக்கும்னா, நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் இனிமேட்டு நிறைய செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பார்க்கும்போது அது வந்து இத தனியா ஒரு கிளாஸா பிரிக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் கொச்ச கொச்சன்னு நிறைய போயிடும். நிறைய போயிடுச்சுன்னா உங்களால ஒரே ஃபைல்ல ஒரு 1000 லைனுக்கு நான் எழுதிட்டேன்னா, உங்களால எப்படி படிக்க முடியும் இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
ஸோ அப்போ உங்களுக்கே ஒரு விஷயம் புரியும். இது என்ன ஒரே கொச்ச கொச்சன்னு இருக்கு இந்த ஃபைல் ஃபுல்லா. இப்போ இந்த ஃபைல்ல இருக்கிறத நம்ம பிரிக்கணும். அதோட ரிலேட்டட் ஆப்பரேஷன்ஸ மட்டும் பிரிக்கணும் அப்படின்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ, அப்ப நீங்க அத ஒரு கிளாஸா போட்டுருவீங்க. ம். எல்லாத்தையும் ஒரே ஃபைல்ல கட கட கடன்னு கொச்ச கொச்சன்னு எழுதிட்டே வந்துட்டு இருக்க முடியாது. அதே ஓகே. மாரி சில ரீயூசபிள் ஆப்பரேஷன்ஸ வந்து இப்போ வந்து ஓகே அது முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபங்ஷனா எப்ப பிரிக்கணும் அப்படிங்கிற கேள்வி. இப்போ ஒரே விஷயத்த வந்து நெறைய தடவ எழுதுறோம் அப்படின்னா, ஒரு ரீயூசபிலிட்டி வேணும். டூப்ளிகேட்ட வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அத நீங்க ஃபங்ஷனா பிரிச்சுருவீங்க. ஒரே ம். இந்த கிளாஸ் உள்ளாரையே ஒரே வேலை திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கு. ம். அப்படிங்கும்போது அத நீங்க ஃபங்ஷனா பிரிச்சுருவீங்க. ஃபங்ஷனா பிரிச்சு வச்சுட்டீங்கன்னா, ஈஸியா நீங்க கால் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஃபங்ஷன கால் பண்ணா 8ஆம் நம்பர்ங்கிறது தான் லைனுன்னா, அந்த 8ஆம் நம்பர் எப்பலாம் நீங்க ஒரு ஃபங்ஷன கால் பண்றீங்களோ, அப்பலாம் என்ன ஆகும்? இதான் ஃபங்ஷனுடைய ஸ்டார்ட்டிங்னா, இந்த 8லேருந்து 9, 10, 11 இந்த 4 ஆப்பரேஷன் வந்து திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். நீங்க கால் பண்ண அந்த ஃபங்ஷன். அப்போ இந்த 4 மட்டும் நான் ஒரு ஃபங்ஷனா பிரிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் இப்போ. ஒண்ணும் இல்ல. இத அப்படியே கட் பண்ணி, ஆ அப்படி போட்டுருவேன். இப்போ இது எங்க லைன்ல இருக்கு? 12லேருந்து 16 வரைக்கும் இருக்கு. நான் எத்தன தடவ இத கால் பண்ணாலும், நான் கால் பண்ணா தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்ஷன்ல இருக்கிற அந்த லைன் நம்பர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கணும். லைன் நம்பர் 12லேருந்து 16 வரைக்கும் நான் கால் பண்ணா தான் எக்ஸிக்யூட் ஆகும். நான் இந்த லைன கால் பண்ணலன்னா இந்த ஃபங்ஷன்ஸ் எக்ஸிக்யூட்டே ஆகாது. ம். அது வரைக்கும். ஸோ அப்போ நான் எத்தன தடவ கால் பண்ணாலும் நான் கால் பண்ணலாம். அதுவும் என் இஷ்டம் தான். அப்போ திருப்பி திருப்பி இந்த லைன நான் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் தடவ 14லேருந்து 16, 10, 18 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு அடுத்து திருப்பி 14லேருந்து 19, 14லேருந்து 19 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் 14லேருந்து 19, மறுபடியும் 14லேருந்து 19. இப்படி திருப்பி திருப்பி இத எக்ஸிக்யூட் பண்ற மாரி நான் எத்தன தடவ வேணா இந்த ஃபங்ஷன கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. 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 பேஸ்ட் ஆன் மை நீட். அதுக்கப்புறம் ரீயூசபிலிட்டிங்கிறதுக்கான சென்ஸ் என்னன்னா, இப்ப இந்த ஃபங்ஷன கால் பண்ணும்போது, இப்ப இந்த ஃபங்ஷன்ல ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இப்ப இது எல்லாமே ஸ்டாட்டிக்கா இருக்கு. இந்த ஃபங்ஷனுக்குள்ள இருக்கிற கன்டென்ட் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்ன்றது மீனிங் என்னன்னா, ஐயோ! ஸ்டாட்டிக்னா இந்த ஸ்டாட்டிக்க போட்டு குழப்பிக்காதீங்க. யூசுவலாவே ஸ்டாட்டிக்னா என்ன அர்த்தம்னா, மாறாததுன்னு அர்த்தம். இப்போ இந்த இது உள்ளார இருக்கிற எந்த லைனுமே மாறலல்ல. இதே அப்படியே எழிலுங்கிறது எழிலா தான் இருக்கு. நிவேதாங்கிறது நிவேதா தான் இருக்கு. எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு. டைனமிக்கா ஒரு பேரு டைனமிக்கா இந்த பாராமீட்டர் வந்து இந்த இடம் வந்து டைனமிக்கா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இது டைனமிக்கா வரணும். வெல்கம் எழில்னு இருக்குல்ல. எந்த பேர குடுத்தாலும் நான் இங்க வந்து அது இங்க பிரிண்ட் ஆகணும். அப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆர்குமென்ட்டா இந்த ஃபங்ஷனுக்கு வாங்கிக்கணும். இப்படி வாங்கிக்கிட்டு, இங்க போயிட்டு இப்படி குடுத்தீங்கன்னா, அவ்வளோதான். இப்போ இது டைனமிக்கா மாறிடுச்சு. ம். ஏன்னா இந்த பிரிண்ட்ங்கிற ஃபங்ஷனுக்கு இந்த ஸ்டூடண்ட்ங்கிறது இன்புட். ஆமா. அவ்வளோதான். இதுக்கு வந்து எதுவும் ரிட்டர்ன் டைப் கிடையாது. வாய்ட். ஏன்பா இங்க ஸ்டாட்டிக்கா போட்டிருக்கீங்க? இந்த மெயின் ஃபங்ஷன்ங்கிறது ஸ்டாட்டிக் ஃபங்ஷனா இருக்கு. ஸோ ஸ்டாட்டிக் ஃபங்ஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டாட்டிக் ஃபங்ஷன தான் கால் பண்ண முடியும். ம். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ் உள்ளார டேட்டா இருக்கும், ஃபங்ஷன் இருக்கும்னு சொன்னேன். டேட்டா அண்ட் ஃபங்ஷன்ஸ் இது 2த்துக்குமே 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்டாட்டிக் டைப், இன்னொன்னு இன்ஸ்டன்ஸ் டைப். ம். இப்போ வந்து எழில் அப்படின்னு ஒண்ணு இங்க நான் கால் பண்ணலாம். இங்க வந்து நிவேதான்னு கால் பண்ணலாம். இங்க பிரித்தி அப்படின்னு ஒண்ணு கால் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபங்ஷன் வந்து டைனமிக் ஃபங்ஷனா மாறிடுச்சு. நான் இப்போ ரீயூசபிள் ஆகுது பார்த்தீங்களா? நான் திருப்பி திருப்பி இந்த லைன ஃபுல்லா எழுத தேவையில்ல. ம். இங்க வந்து ஒரு 10 லைன் இப்ப நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக இந்த ஒரு லைன் மட்டும் போடுறேன். ஆக்சுவலான ரியலான ஃபங்ஷன்ல 10 லைன் இருக்கும். அப்போ 10 லைனா நாங்க எழுதினே இருக்க தேவையில்ல. ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கும். அத நம்ம ஸ்டூடண்ட் எக்ஸாம்பிள் வரும்போது நல்லா தெளிவா செஞ்சு பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஃபங்ஷனோட ஐடியாவ மட்டும் புரிஞ்சுக்கணும். ஃபங்ஷன்ங்கிறது எப்பப்பா போடணும்? ஏன் போடணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, it gives or it gives the space to organize the things, and moreover it just avoid the duplications. உங்களுடைய டூப்ளிகேட் லைன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி அதுவே ஒரு ஃபங்ஷனா வந்து அழகா மாத்தி குடுக்கும். சாரி அதுவே மாத்தாது. நம்ம மாத்தணும். டூப்ளிகேட்டா எப்படிலாம் இருக்கோ அத ரீயூசபிளா பண்ணணும் அப்படின்னும்போது அத ஃபங்ஷனா மாத்தணும். ஓகே, ரைட். ஃபங்ஷன்ஸ் இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்ப ஸ்டாட்டிக் ஃபங்ஷன்ஸ், இன்ஸ்டன்ஸ் ஃபங்ஷன்ஸ்னு 2 சொன்னேன். இப்போ வந்து இதுல இந்த மெயின் இப்போ எதுக்கு இங்க வந்து இது ஏன் ஸ்டாட்டிக்கா போட்டிருக்காது? இன்ஸ்டன்ஸா போட முடியாதுன்னா, இந்த மெயின்குள்ளார தான் வந்து நம்ம இப்போ மெயின் ப்ரோகிராம்ல இருக்கும். மெயின் ப்ரோகிராம்னா நான் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு ஜார வந்து நீங்க இது பண்ணி உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்ல வச்சுட்டீங்க.
when you click on your icon your application will start அப்படின்னு சொன்னேன். ஆனா ஸ்டார்ட் ஆகுறதுனா முதல் இடம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு அப்ளிகேஷனுக்கு சொல்லணும் இல்லையா? அதுதான் மெயின். இப்போ இந்த இடத்துல எங்க நீங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் போட்டிருக்கீங்களோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது அப்ப இது முக்கியமா இந்த பேர் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா இந்த பேர் முக்கியம் கிடையாது. அதாவது this can be anything. மெயினுக்கு பதிலா மெயின் இல்லாட்டி மலைன்னு இதை நான் மலைன்னு கூட இந்த கிளாஸ் பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? முக்கியமானது என்னன்னா இங்க இருக்கிற இந்த மெயின் தான். இந்த மெயினுக்கு பதிலா நான் இது வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இது ரன்னபிளாவே இல்லை பாருங்க. அப்போ இப்போ இந்த மாதிரி இதை வந்து ஒரு ஜாரா நான் பில்ட் பண்ணி இந்த ஜாரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா ஜாருக்கு முதல்ல இப்போ ஒரு இந்த இதுவும் ஒரு கிளாஸ் இதுவும் ஒரு கிளாஸ் எந்த கிளாஸை முதல்ல ஸ்டார்ட் பண்றதுனே அதுக்கு தெரியாது. ஓகே. ஸோ அப்போ ஜார் வந்து ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஒரு இதுதான் இந்த கிளாஸை தான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஜாருக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா இந்த ஃபங்க்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன் போடும். அவ்வளோதான். இப்போ இதை நீ மெயின் ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்கன்னா ஜாவாக்கு வந்து தெரிஞ்சிடும் இது உள்ளாரதான் இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜாரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்க்கும் மெயின்ல இருந்து. ஆமா பார்க்கும். ஆல் செட். இப்போ அது புரிஞ்சிருச்சு. அப்போ மெயினை வந்து பார்க்கணும்னா அப்போ ஜாவா என்ன சொல்லுதுன்னா நீ வந்து இந்த உன்னோட மெயின் ஃபங்க்ஷனை மட்டும் நீ ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுனால எனக்கு வேற வழி இல்லை இதையும் நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக தான் வைக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ ஒரு டேட்டா இருக்கு டேட்டானா என்னன்னு தெரியும் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும். டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து ரெண்டு விதமா இருக்கலாம். ஸ்டாட்டிக்கா இருக்கலாம் இன்ஸ்டன்ஸா இருக்கலாம். எல்லாமே மெயின்ல வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் தானே இருக்கும் மெயின்ல கால் பண்ணும்போது இருக்காதா? இது வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் தான் இருக்கும். அப்புறம் அப்புறம் இங்க ஸ்டாட்டிக்கா அப்ப நம்ம இன்ஸ்டன்ஸா இருக்கும்போது அங்க ஸ்டாட்டிக்ல ரன் பண்ணுவோம்ல. என்னங்க கேக்குறீங்க? ஒண்ணுமே புரியல. தெளிவா ஒவ்வொன்றா கேளுங்க. இப்போ வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கு. இப்போ இதை ரன் பண்ணணும்னா நான் இப்படி பண்ணணும்னு சொன்னேன். இப்போ அடுத்து வந்து இப்போ கால்குலேட்டர் உள்ளார இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஆமா. இப்ப இங்க வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் இல்ல. ஆனா இங்க ஸ்டாட்டிக் இருக்கறனால நீங்க ஸ்டாட்டிக்கா தானே வரணும்னு சொன்னீங்க. இருங்க இங்க ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இங்க கால் பண்ணும்போது ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை தான் இங்க இது உள்ளார கால் பண்ணும்போது ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு சொன்னேன். வேற கிளாஸ்ல பண்ணும்போது நம்ம இதுல மாத்தி பண்ணிக்கலாம். கிளாஸுக்குள்ளார இருக்கிறது இது வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனா தான் இருக்கு. ஏன்னா இங்க ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்ட் இல்ல. ஓகே. ஸோ அப்போ இங்க வந்து நீங்க இப்போ கால்குலேட்டர்ல இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா எப்படி கால்குலேட் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்னு. அப்ப இன்ஸ்டன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் அப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணணும். என்ன இன்ஸ்டன்ஸ்? கால்குலேட்டர் டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணணும். கால்குலேட்டர் ஈக்குவல் டு மெமரி கிரியேட் பண்ணி அந்த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணனும். கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி இப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த இன்ஸ்டன்ஸை வச்சு கால் டாட் இந்த இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க. எப்படி கால் பண்றீங்கன்னா அதுக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு என்ன ஆர்குமெண்ட்? இன்டிஜர் ஏ இன்டிஜர் பின்னு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். அப்போ 2, 3 அப்படின்னு 2 ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ண போறேன். இங்க ஏதோ ஒன்று வருது இது என்னப்பா அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து இன்டெலிஜே வந்து உங்களுக்கு சொல்லுது இந்த ஏ கமா பி கமா இந்த நீங்க பாஸ் பண்ற அந்த 2 ஏல தான் போய் ஸ்டோர் ஆக போகுது. நீங்க இங்க பாஸ் பண்ற 3 இந்த பில தான் போய் ஸ்டோர் ஆக போகுதுங்கிறது உங்களுக்கு இங்க காட்டுது. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. அது ஏன் அப்படி தேவைப்படுது? இப்போ வந்து நீங்க வந்து இதனால என்ன பெரிய ஹெல்ப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரியல் டைம் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஆர்குமெண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி ஒரு கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னா ஸ்டூடெண்டோட நேம், ஏஜ், அவருடைய டிபார்ட்மெண்ட், அவரோட அட்ரஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இதை போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஜை போடணுமா டிபார்ட்மெண்ட் போடணுமான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அப்போ வந்து இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே இப்போ நம்ம இங்க கொடுக்க வேண்டியது ஏ தான், இங்க வந்து நேம் தான் அப்படிங்கிறதுலாம் ஞாபகம். நம்ம டக்குன்னு வந்து ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று பார்த்துடலாம். பட் ஆனால் இப்போதைக்கு இதை புரிஞ்சுங்க. இது இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இப்போ இங்க வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நான் வைக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். இதை வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனா இருந்து நீங்க பாத்துட்டீங்க. இதை பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு? இது ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் தெரியும். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். அப்போ இதை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அப்போ இந்த இது வந்து இன்ஸ்டன்ஸை வச்சு கால் பண்ணக்கூடாது. கால்குலேட்டர்ங்கிற கிளாஸ் வச்சு கால் பண்ணி அந்த இதை இது பண்ணணும். இந்த புரிதல் இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இது வந்து ஸ்டாட்டிக்னா என்ன, அது எப்பப்பா ஸ்டாட்டிக் எப்போங்கிறதெல்லாம் நீங்க போட்டு ரொம்பலாம் குழப்பிக்க தேவையில்லை இப்போதைக்கு. இப்படி கால் பண்ணணும், இப்படி இருந்தா இப்படி பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான புரிதல் இருந்தாலே போதும். போக போக எங்க ஸ்டாட்டிக் போடணும் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். பட் அது கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது இப்போதைக்கு. முக்காவாசி 90% எல்லாமே இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனா தான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. எங்கேயாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலா வர்ற இடத்துல ஒரு சில இடங்கள்ல அது மாதிரி ஸ்டாட்டிக்கா வந்தாலும் உள்ள போற எல்லா இடங்கள்லயுமே இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸா தான் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுங்க. அதே மாதிரி ஒரு கிளாஸ்க்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணா கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா கிளாஸ்ங்கிறது நான் ஒரு டெம்ப்ளேட்னு சொன்னேன். ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு நீங்க எத்தனை ஜெராக்ஸ் வேணா எடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸ் எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி யூ கேன் டேக் எனி நம்பர் ஆஃப் ஜெராக்ஸ். ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும், செகண்ட் ஜெராக்ஸ், அதாவது அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிங்கிறது தனி. செகண்ட், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸோடைய ஸ்பேஸ்ங்கிறது மெமரியில தனியா அலோகேட் ஆயிருக்கும். நீங்க அடுத்து இன்னொரு இது கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ்ங்கிறது தனியா அலோகேட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நீங்க தனித்தனியா நியூன் கொடுத்து தான் எடுக்கிறீங்க. தனித்தனி ஸ்பேஸ் அதுக்கான அலோகேட் ஆகும். தனித்தனியா அதுக்கான ஆபரேஷன் நடக்கும். இப்போ ஒரு a = 2 + 3ன்னு போட்டுட்டு திருப்பி இன்னொரு இதை போட்டு நீங்க 4 + பண்ணா 2 + 3 ரிசல்ட் கொடுத்து அது இதோட வேரியபிள்ல கொடுக்கும். அதோட ஆபரேஷன் தனியா நடந்து அதோட தனியா வரப்போகுது. அவ்வளவுதான். இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் எக்ஸாம்பிளா பார்த்துருவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் போட்டுக்கிறேன். ஆட்னு கொடுத்துக்கிட்டேன் கிட்ல. ஓகேவா? இப்போ நான் ஆட்னு கொடுக்கலனா என்ன ஆகும், கொடுத்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க போயிட்டு ஸ்டூடெண்ட்ல கமிட்ல போய் பாத்தீங்கன்னா நான் ஆட்னு கொடுத்தனால இங்க பை டிஃபால்ட்டாவே வந்து ஆட் ஆகி இந்த இதுல இதாயிடுச்சு. அதான் டிஃபரன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ் போறோம். இப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா? அதாவது ஒரு பெட்ரூம்ல எடுத்துன்னு போயிட்டு வெறும் ஃபேனை மட்டும் வைக்க போறேன், அதோட பெட் வைக்க போறேன், சேர்ஸ் வைக்க போறேன், அது மட்டும் தான் செய்ய போறேன். வேற எதுவும் செய்ய போறது இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளார இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸை சும்மா டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கான விஷயமா மட்டும் பயன்படுத்திக்க போறேன். அந்த டேட்டா வச்சு நான் எந்த ஆபரேஷனும் இப்போதைக்கு செய்ய போறது இல்லை. ஓகேவா? இப்போ டேட்டாங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு யூனிட் நான் பிரிக்கிறேன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன டேட்டா, ஸ்டூடெண்ட்ங்கிறது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது என்னென்ன அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நேம்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஸ்ட்ரிங் டைப்பா தானே இருக்கும் நேம்ங்கிறது. அதே மாதிரி ஏஜ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அவரோட டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஸ்ட்ரிங். அதுக்கடுத்து ரோல் நம்பர். நல்ல ஒரு கரெக்டான ஒரு விஷயம். ரோல் நம்பர். ரோல் நம்பர் என்னவா இருக்கும், இன்டீஜரா தான் இருக்கும். இன்டிஜரா தான் இருக்கும். அவ்வளவுதான். இதாங்க ஒரு ரியல் டைம் ப்ரோக்ராமிங். நீங்க ஒரு ரியலாவே நீங்க எழுதும் பொழுது இதை யோசிச்சா போதும். ரோல் நம்பர் என்னவாப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ரோல் நம்பர் வந்து மைனஸ்ல இருக்குமா, பிளஸ்ல இருக்குமா, பெரிய இன்டிஜரா இருக்குமா, இல்ல வந்து டபுள்ல இருக்குமா, அது யோசிச்சு கரெக்டா டேட்டா டைப் போட்டீங்கனாலே யூ பிகம் a programmer. அவ்வளவுதான். ரோல் நம்பர். இப்போ இதெல்லாம் வந்துருச்சு. இது எல்லாமே வந்து பப்ளிக்கா தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மலைங்கிறதுல இருந்து நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்டா கிரியேட் பண்ண போறேன். கால் வந்து எனக்கா இல்ல, இது ஐபோனோட ட்ரிங். யாருதுங்க காலு? உங்களோட தான் கால் வருதுங்க. வருது. சரி. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து எழிலுங்கிறது ஸ்டூடெண்ட். இதுதான் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நான் வைக்கிற பேரு. அது எனக்கு புரியுற மாதிரி நான் எப்படி என்ன வச்சுப்பேன். நீங்க ஸ்டூடெண்ட்னா வெறும் எஸ் தான். இங்க எப்படி கால்குலேட்டருக்கு கேல்னு வச்சோமோ அந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி வச்சா புரியுமோ அந்த மாதிரி வச்சு அதை அடுத்தது யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஏன்னா இந்த எழிலுங்கிறது என்னது, மெமரியில இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், அவ்வளவுதான். இந்த அட்ரஸே ஞாபகம் வச்சுக்க முடியாதனால இந்த ரெஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறீங்க.
ஓகேவா? ம். இது ஃபர்ஸ்ட் காமிச்சது இன்டிஜர் டைப். இப்போ காமிக்கிறது இந்த எழிலுங்கிறது என்ன டைப்? ஸ்டூடெண்ட்ங்கிற டைப். String type. ஸ்ட்ரிங் டைப். String ஆஹா, type. ஸ்டூடெண்ட்ங்கிற டைப். ஸ்டூடெண்ட் டைப். இங்க பாருங்க, இங்க என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. ஸ்டூடெண்ட். இப்போ ஓகே, உங்களுக்கு அதனால கன்ஃபியூஸா இருக்கா? சரி, ஓகே. நான் ஸ்டூடெண்ட் 1ன்னு ஒருத்தவங்க. ஓகே. ஆனா இங்க நேம்லாம் நம்ம போட போறோம். சோ அதனால அது பிரச்சனை இல்ல. இது வேற இடிக்குது. இது எப்படி வரும்? இதை எடுத்து விட்டுறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ல இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன போடணும், ரெண்டாவது என்ன போடணும் நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ல வந்து நேம் இதெல்லாம் கொடுக்கணும்ல இன்புட்டா. ஆனா இன்புட் கொடுக்கறதுக்கான இடமே இல்ல பாருங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னா அவரோட நேம் இருக்கணும்னு சொன்னேன், அப்புறம் அது எல்லாமே இருக்கணும்னு சொன்னேன். அதெல்லாம் எங்க கொடுக்குறது? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட் கொடுக்கறதா இருந்தா எங்க கொடுக்குறீங்க? இங்க தானே கொடுக்குறீங்க. ஆமா. ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்னு சொன்னேன். ஆமா. அப்ப கிளாஸுக்கே இன்புட் கொடுக்கணும்னா அதை இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் மூலமா தான் கொடுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்க தான் அந்த இன்புட்டை கொடுக்கணும். இங்க நான் என்ன இன்புட்டை கொடுக்கணும்னா இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு நேம், அந்த ஏஜ் அதெல்லாம் தேவைப்பட்டுச்சுல, அதெல்லாம் இங்க இன்புட்டா கொடுக்கணும். பை டிஃபால்ட்டா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிருக்கும். பட் அதெல்லாம் எம்டி கன்ஸ்ட்ரக்டரா தான் ஜாவா கிரியேட் பண்ண தெரியும். நான் போய் பண்ணல அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஜாவா ஆல்ரெடி கிரியேட் பண்ணிச்சு. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். பட் அது எம்டியா தான் கிரியேட் பண்ணதுக்கு தெரியும். ஏன்னா நீங்க என்னென்னலாம் கொடுக்க போறீங்கன்னு ஜாவாக்கு தெரியாது. ஸோ அப்போ நீங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா இல்ல எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ங்கிறதுல இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வேணும் அப்படின்றது அது கொடுக்குதுன்னா அப்ப நீங்க தானே கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு வீடு வாங்குறோம், ஒரு பெட்ரூம் இருக்குன்னா பெட்ரூம் எம்டியா தான் இருக்கும். அது உள்ளார என்ன எடுத்துட்டு போய் போடணுமோ அதை நாம தான் போட்டுக்கணும். ஸோ அப்போ இது எம்டி. அதாவது அதுல வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஒரு டவுட். அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல 4-5 டீடைல்ஸ் இப்ப கொடுத்துருக்கீங்க. இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நம்ம இன்புட் கொடுக்கும் போது ஏதாவது 2 நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரல. இப்ப இந்த 4 வேணும்னா 4த்தையும் தானே கொடுக்கணும். அதான் கேக்குறேன். 4த்தையும் கொடுக்கலாமா இல்ல வந்து ஏதாவது நமக்கு வந்து முன்னாடி 2 இருந்தா போதும் அப்படின்ட்டு முன்னாடி கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுக்கலாமான்னு கேக்குறேன். 4 இப்போ இங்க உங்களுக்கு 4ம் வேணும்னா 4 தான் கொடுக்கணும். நீங்க 2 மட்டும் கொடுத்தீங்கன்னா you will only have a space for 2 values மட்டும் தான். அப்போ எனக்கு ஸ்டூடெண்டோட நேமும் ஏஜ் மட்டும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஃபைன் பண்ணா போதாதுல, 4த்தையும் தானே டிஃபைன் பண்ணணும். ரைட்டா? இது எப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் புரியுதலா பார்ப்போம். இப்போ அது எப்படின்னா நீங்க கேட்டதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் ஏற்கனவே இதுக்கு வந்து நீங்க எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், அந்த ஃபார்ம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். ஃபார்ம் சொன்னால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கொடுக்க போறீங்க. இப்போ எழில்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன், கிருத்திகாட்ட ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன். நான் கொடுத்ததுல 4த்தையுமே கொடுத்துருவேன். நீங்க வந்து இப்போ இது நேம், ஏஜ் இது எல்லாத்தையும் கொடுத்துருவேன். நீங்க இதுல வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், ரோல் நம்பர். இப்போ எனக்கு வந்து ஏஜ் தெரியலன்னு வச்சுங்களேன், இதை நீங்க ஒன்றும் கொடுக்காம விடலாம். கொடுக்காம விட்டா இங்க என்ன இருக்கும்? நல்லுன்னு இருக்கும். மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம், அங்க ஸ்பேஸ் இருக்கு. கண்டிப்பா இருக்கும். கரெக்டான பாயிண்ட். மெமரி ஸ்பேஸ் இருக்கும். ஆனா அங்க நல்லுன்னு இருக்கும். அதாவது அந்த ஸ்பேஸ் எம்டியா இருக்கும். ஓகேவா? ஓகே. ரைட். இப்போ நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ல இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார தான் அது கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு எப்படி பேராமீட்டர் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் போய் கிரியேட் பண்ணி அதுக்கான பேராமீட்டர் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ இவ்வளவு இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் போய் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால கண்ட்ரோல் என்னன்னு அழுத்தினீங்கன்னா உங்களுடைய இதான் இன்டெலிஜோட வேலை. இன்டெலிஜே என்னெல்லாம் பண்ணும்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நிறைய பண்ணும். அதுவே உங்களுக்கு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல, கிளிக் பண்ணீங்கன்னா இதுவே காட்டும். இவ்வளவு ஃபீல்ட்ஸ் வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் சேர்த்து கன்ஸ்ட்ரக்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் கமாண்டை ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கணும். எழிலுக்கு மற்றவங்க கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிட்டாலும் ஓகே. இல்லை அப்படின்னா போட்டு மறுபடியும் வந்துட்டு மொத்தமா இங்க கீழே வச்சு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணீங்கன்னா மொத்தமா அது நீங்க எப்படி செலக்ட் ஆகணும். ஏன்னா எதுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் வேணும்னு நீங்க மொத்தமா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் செலக்ட் ஆனது என்ன சொல்லுங்க, ஒரு ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுது. என்ன ரிலேட்டடான ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ட்
அங்க கன்ஸ்ட்ரக்டர் நீ மாத்திட்ட, ஆனா நீ எம்டி கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு தப்புன்னு சொல்லுது. ம் ஸோ இப்போ நீங்க வந்து இங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். என்ன கொடுக்கணும்? நேமு ஏஜ் எல்லாம் கொடுக்கணும். இங்க சொல்லுது பாருங்க டெஃபினிஷன். அந்த கிளாஸோட டெஃபினிஷன் கீழே சொல்லுது பாத்தீங்களா? கான்ட்ராக்ட் என்ன ம். கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க? ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் போட்டீங்கன்னா நேமு, ரோல் நம்பர், ஏஜ், ஸ்ட்ரிங் எல்லாம் அது கொடுக்கணும். சொல்லுது. ம் சரி, இப்போ நேம கொடுக்கலாம். நேம் வந்து நேம்ங்கிறது என்ன டைப்பு? ஸ்ட்ரிங். String. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து ஸ்ட்ரிங் டைப்ல கொடுக்கணும். ம் இங்க எதுக்கு இங்க இது வருதுன்னு? ஆமா அந்த அங்க கொடுத்துருக்கனால அந்த இதுல அது வரும். சும்மா வருது. இது ரியல் டைம்ல வந்து வரவே வராது. இது ஒரு ஃபைலா போய் பாத்தீங்கன்னா இது இருக்கவே இருக்காது. Okay. ஃபைலாவும் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நேம் கொடுத்தாச்சு. அடுத்து ரோல் நம்பர், ஏஜ், ரோல் நம்பர் இது இங்கேயே வரும். ஒரு நிமிஷம். அடுத்து என்னென்ன வரணுங்கிறதும் வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க போயிட்டு இங்க கமாண்ட இந்த இது மேல போயிட்டு மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா காட்டுது பாருங்க. இப்போ நேம், ரோல் நம்பர் தான் அடுத்து. இப்போ ரோல் நம்பர் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் டிபார்ட்மெண்ட்னு கொடுத்தேன்னு வச்சுங்களேன். இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். ஐடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்குமா? எடுத்துக்காது. ஏன்னா ரோல் நம்பர் ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்னது? இன்டிஜர் டைப். இன்டிஜர் டைப் கொடுக்கும். அதுக்கு நீங்க வேற எதையும் கொடுக்க கூடாது. அதே மாதிரி இப்போ String ரோல் type இன்டிஜர் டைப் தான். நான் தப்பா வந்து 20 30 என்னோட வயசை கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், அது எடுத்துக்கும். நம்பர் தானே. ஆனா தப்பான டேட்டா கொடுத்துருக்கீங்க. அப்ப எடுத்துக்குதுங்கிறதுனால கரெக்டாவும் கொடுக்க கூடாது. அதுக்குதான் இங்க இது கரெக்டா காட்டுது. இப்போ ரோல் நம்பர்னு போட்டு 30 போட்டுருக்க கரெக்டான தானே அப்படின்னு நீங்க தான் வெரிஃபை பண்ணிக்கணும். டேட்டா தப்பா கொடுத்தா அது ஒண்ணும் பண்ணாது இல்லையா? இப்ப நம்ம தப்பாவே கொடுத்து மூவ் பண்ணுவோம். இப்போ ரோல் நம்பர் முடிச்சாச்சு. அடுத்து என்ன? ஏஜ், டிபார்ட்மெண்ட். ஏஜ்ல வந்து நான் ரோல் நம்பர் தப்பா கொடுக்குறேன். ரோல் நம்பர் வந்து 001 அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து டிபார்ட்மெண்ட்ல வந்து ஐடி. அவ்வளவுதான். இப்போ இதை தப்பே சொல்லல, கன்ஸ்ட்ரக்டர் கரெக்டா. ஆனா இந்த டேட்டா நீங்க தப்பா கொடுத்துருக்கீங்க. அப்போ மறுபடியும் இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது வந்து இப்போ இதுக்கு என்ன இருக்கும்? மெமரியில ஒரு இடம் கிரியேட் ஆயிருக்கும். எவ்வளவு பெரிய இடம் கிரியேட் ஆயிருக்கும்னா, இது எத்தனை வேரியபிள் ஸ்டோர் பண்ணுது? 4 வேரியபிள். இப்போ இதுக்கு வந்து ஒரு 4 பைட், இதுக்கு ஒரு 2 பைட், இதுக்கு ஒரு 2 பைட், இதுக்கு ஒரு 2 பைட்னா ஒரு 10 20 பைட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 20 பைட்டுக்கான ஸ்பேஸ் காலியா ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து திருப்பி இன்னொரு ஸ்டூடெண்ட் நான் கிரியேட் பண்ண போறேன்னா நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 100ங்கிறதுல இந்த அட்ரஸ் வந்து 100ல ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன். மெமரியில வந்து 100ல இருந்து 110 வரைக்கும் ஆக்குபை பண்ணிருக்கும். ஏன்னா 10 பைட் ஆக்குபை பண்ணிச்சுன்னு சும்மா வச்சுப்போம். இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட் 2 நீங்க கிரியேட் பண்ணும்போது அப்ப என்ன ஆயிருக்கும்? மெமரியில 111ல இருந்து வரும். 111ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 120 வரைக்கும் போகும். 20 வரைக்கும் மெமரி ஆக்குபை பண்ணிருக்கும். அப்போ இதுல இருக்கிறது வேற, இதுல இருக்கிறது வேற தானே? ஆமா. சோ இப்போ இதுல இந்த ஸ்பேஸ் உள்ளார இருக்கிற நேம்னு இந்த ஸ்பேஸ் டாட் நேம்னு போட்டா எழிலுங்கிறது பிரிண்ட் ஆகும். இந்த ஸ்பேஸ் டாட் நேம்னு போட்டா கீர்த்திங்கிறது தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே வேற வேற இடத்துல இருக்கிறது. அந்த புரிதல் இருந்தாலே போதும். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ரைட். 30 20 20 பொறாப்படாது. சும்மா அடுத்த ஸ்டூடெண்ட் 3 4. இன்னைக்கு அடுத்து ஒரு டேட்டா டைப்பையும் பார்த்துடணும். இன்னைக்கு வேற யாரு? பார்வதி. அடுத்து பிரியாணியே போடுங்க. ஏன் அவ்வளவு சேர்த்து டைப் பண்ணிட்டு பேரை 2 பேரை வச்சுட்டு எதுனே கன்ஃபியூஸ் கீர்த்தி, பார்வதி, இன்னொருத்தங்க யாருங்க? நிவேதா. நிவி. ஆமா. ஓகே. சோ இதுல ஐடி இதே மாதிரி இதுல ரோல் நம்பரை நான் மாத்தாம விட்டாலும் என்னோட தப்பு தான். நீங்க தான் வந்து ரோல் நம்பரை மாத்தி மாத்தி கரெக்டா அசைன் பண்ணிக்கணும். ஓகேவா? 1 2 3 4 நான் மாத்தி மாத்தி நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுல என்னன்னா, இப்போ ஒரு டிசைன் டிசிஷன்ங்கிறது எப்படி எடுக்கணும்னா, இப்போ நான் நினைச்சேன்னா இங்க கூட தப்பா கூட ரோல் நம்பர் வந்துடும். நான் தப்பா கூட போட்டுடலாம். 2க்கு அப்புறம் 3 போடாம 4 கூட போட்டுருவேன். அதுவும் இல்லாம லாஸ்டா எப்ப என்னால ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்.
அந்த மாதிரி எனக்கு இதுல 1001 பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ம். அது விடுங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கு தான் டேட்டா பேஸ்ல போட்டீங்கன்னா டேட்டா பேஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணிக்கும். சரி, ஓகே. இப்ப அது மேட்டர் இல்ல. டேட்டாவை ஹோல்ட் பண்ற அப்போ ஒரு கிளாஸ்ங்கிறது கிளாஸ் கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ டேட்டா ஹோல்டர் அப்படிங்கிறது புரிஞ்சுச்சா? ம். டேட்டா மட்டும் இதுல வச்சிருக்கு. இந்த 100ல இருந்து 110 வரைக்கும் டேட்டா மட்டுமே தான் ஹோல்ட் பண்ணிருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இல்ல இப்ப இதுல. ஆமா. ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறேன். என்ன ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறேன்னா, ஏஜ் மட்டும் தான் போட்டிருக்கேனா? ஐயோ! மார்க்னு இன்னொன்னு வேணும். மார்க்கையும் போட்டுக்கிறேன். ஓகேவா? ம். மார்க் அப்படிங்கிறது என்ன? கோட்ல வரும் இல்லைன்னா டபுள்ல வரும். ஆமா. மார்க்ங்கிறது ஃப்ளோட்ல வராது. எப்படி வரும்? அது மார்க்ங்கிறது டெசிமல் பாயிண்ட்ல வரும்ல சில டைம் அந்த பர்சன்டேஜ்லாம் போட்டா. பெர்சன்டேஜ்ல இல்ல. நான் சொல்லுப்பா. சும்மா ஒரு மார்க் வச்சுப்போமே. ஒரு அவங்க ஃபுல் வேல்யூ இருக்கிற மாதிரி மார்க் தான் சொல்றாங்க. 100க்கு 40 மார்க் அப்படிதானே போடுவோம். ஓ! நீங்க ஆ. சொல்றது அப்படி கூட வரலாம். நீங்க அவங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். அவங்க கரெக்டா சொல்றாங்க. எங்க ஸ்கூல்ல நம்மள அப்படி 0.5 போடுவாங்க. எல்லாம் வரும்ல. 40 30 அப்படின்னு கூட போடுவாங்க. பட் அந்த நம்ம இப்போ மாதிரி. ஹோல் நம்பராவே வச்சுக்கலாம். ஓகே. இல்ல இத வந்து மார்க்ன்னு பதிலா டோட்டல் மார்க் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. டோட்டல் மார்க். இப்போ இத போட்ட உடனே இது வந்து நான் இது வந்து இத போட்ட உடனே வந்து நம்மளுக்கு இங்க மாறிடுமானா மாறாது. ம். ஓகேவா? ஏன்னா நீங்க வேரியபிள் தான் கிரியேட் பண்ணிருக்கீங்களே தவிர அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் ஃபீல்ட் கிரியேட் பண்ணல. ஆனா அங்க கிரியேட் ஆயிரும்ல. அந்த இதுல அதுல அதுலயும் கிரியேட் ஆகாதா? ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகாதா? ஃபங்க்ஷன்ல கிரியேட் ஆகாது. நான் தானே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகாதுல்ல. அதான் டைப் பண்ணேன். இல்ல அதான் இப்போ டைப் பண்ணாலும் அங்க கிரியேட் ஆட்டோமேட்டிக்கா ஆகும். கிரியேட் ஆகும். நம்ம அது பண்ணணும். இதோ பாருங்களேன். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்றேன்னா, கமாண்ட் என்ன கிளிக் பண்றேன். கன்ஸ்ட்ரக்டர்னு ஒண்ணு கேக்குது இல்லையா? ம். கமெண்ட் என்ன கிளிக் பண்ணணும்? எண்ணா? என்ன கிளிக் பண்ணேன். இப்போ இத போட்டு இத பண்ணனா தனியா கிரியேட் ஆகுமா? ஆமா, தனியா கிரியேட் ஆயிடுச்சு. இருங்க வரேன். தப்பா சொல்லி தரேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இதுக்கு தான் முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணி வைக்கணும். மறந்துடுச்சு. இப்போ இத பண்றதுக்கு இன்னொரு வழி கூட இருக்கு. என்னன்னா, இங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஆல்ட் இங்க ஒரு எல்லோ கலர் பல்ப் எரியுதுல்ல அப்பப்போ. ம். அத கிளிக் பண்ணினா அது ஏதாவது சொல்லும். சேஞ்ச் இந்த மாதிரி தான் சொல்லுதா? சரி. இப்போ நான் ஃபீல்ட் கிரியேட் பண்றது எப்படி? அதுலயே போய் நம்ம டைப் பண்ணி இப்படி கொடுத்துடலாம்ல. பண்ணலாம். நான் உங்களுக்கு இதுவும் பண்ணலாம்ல. ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து சொல்லி யூசுவலா டைப் பண்றது நிறைய இதை போகணும் டைப் பண்ண ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். ஸோ அதனால நீங்க இது மாதிரி இந்த மாதிரியும் கத்துக்கணும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு. பட் இல்ல இப்போதைக்கு நமக்கு அது தெரியல. அதனால நம்ம அதை விட்டுருவோம். இன்டிஜர் டோட்டல் மார்க். டோட்டல் மார்க் திஸ் டாட் இன்டிஜர். இதை இங்க இது மாதிரி வரிசையா தான் போடணுமா? இப்போ இங்க லாஸ்டா டோட்டல் மார்க் போட்டேன். அதனால தான் இங்க டோட்டல் மார்க் வரிசையா போடணுமான்லாம் அவசியம் கிடையாது. நம்ம எல்லாமே ஆர்டரா தான் நம்மளுக்கு இப்போ டீபக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால எல்லாத்தையுமே ஒரே ஆர்டராவே மெயின்டைன் பண்ணிக்கிறது. இதை கடைசியா போட்டிருக்கேன். அதனால இங்கேயும் இதை கடைசியா போட்டிருக்கேன். எனக்கு அதனால பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி இந்த வேரியபிள் எல்லாம் நான் எங்க வேணா போடலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் எல்லாமே இருக்கணும். இப்போ ஒரு 3 5 இருக்கா? இங்கேயும் 5 ஃபீல்டு இருக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ இங்க எல்லா இடத்துலயும் தப்பு சொல்லுது. ஏன்னா அந்த 5வது ஃபீல்டு கொடுக்கல. இப்போ இந்த 5வது ஃபீல்டு வந்து நான் என்ன பண்றேன்னா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் 1க்கு வந்து அவருக்கு என்ன டேட்டானே தெரியாதுன்னு வச்சுங்களேன். நல்ல ஒரு பாஸ் பண்ணலாம். ப்ரொவைடட் இன்ட் ஓகே. ஓகே. இப்போ நல்ல நீங்களே கொடுத்துருவீங்களா? தெரியலனா? ஆமா. அதுவே எடுத்துக்குவோம். நாமளே தான் கொடுக்கணும். அதுவே எடுத்துக்க தெரியாது இருக்கு. ஓகே. நல்லுங்கிறத நாங்க மேனுவலா நம்ம சொல்லணும். இப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நல்லுன்னு போடும்போது அது எடுத்துக்கல பாருங்க. அது என்னன்னு சொல்லுதுன்னா, நீங்க வந்து இன்ட் டைப்பா கொடுத்துருக்கீங்க. இன்ட் டைப்பா நல்லுன்னு என்னால எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்போ இப்பதான் வந்து நம்மளுக்கு இன்னொரு டேட்டா டைப் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் இன்ட் தான். இதுவும் இன்ட் தான். பட் வெறும் இந்த ஐஎன்டின்னு போட்டு ஸ்மால் ஐஎன்டின்னு போட்டுருக்குல, இதுக்கு பதிலா இன்டிஜர் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. இந்த இன்டிஜர் ரோல் நம்பர்ல கொடுக்கீங்க அத. வேற எது கொடுக்கணும்? டோட்டல் மார்க் கொடுக்கணும்ல. டோட்டல் மார்க். இது எப்படி நான் பிரிமிட்டிவ் டைப்ல வரதா? அந்த கேபிட்டல் ஸ்டார்டிங்ல வந்துச்சுன்னா நீங்க பிரிமிட்டிவ் வராதுன்னு சொன்னீங்கல்ல? எக்ஸாக்ட்லி. ஸ்மால் லெட்டர்ல ஆரம்பிக்குனா பிரிமிட்டிவ். கேபிட்டல் லெட்டர்ல வருதுனாலே இது வந்து ஒரு கிளாஸ்ங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்.
ஓகே. கிளாஸை ஜாவா எழுதி வச்சிருக்கு இன்டீஜர்னு ஒரு கிளாஸ். ஸோ இது வந்து ஜாவாவோட இன்டீஜர், ஒரு ஓகே. ஆப்ஜெக்ட், ஒரு கிளாஸ் டைப். புரியுதா? கிளாஸ் டைப்னா அப்ப என்ன அது இது கிடையாதா? எப்படி எப்படி சொல்றீங்க? அதாவது 2 டைப்பா நீங்க ஒரு இன்ட் வேரியபிள கொடுக்கலாம்னு சொல்றேன். இன்ட் ஏ அது ஓகே. இந்த இது இப்ப இப்ப 8ங்கிற சொல்லுங்க. இல்ல நான் அதான் சொல்ல வரேன். பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அதான் சொல்ல வரேன். இப்போ 8ங்கிற ஒரு வேல்யூ நீங்க ஸ்டோர் பண்ணணும் மெமரிலன்னு வச்சுங்களேன். அதை நீங்க பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பா இன்ட்னு போட்டு ஸ்டோர் பண்ணலாம். வில்லன் ம். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இன்டீஜர்னு போட்டு ஸ்டோர் பண்ணலாம். எப்பப்பா இன்டீஜர் போகணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல நல்லு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அப்ப நீங்க இன்டீஜர் போகலாம். ஓகே. ஓகே. இல்லனா இன்ட்டே வச்சுக்கலாம். இல்ல இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி தெரிஞ்சுச்சுனாலும் அப்ப போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல? பண்ணிக்கணும். இப்ப நம்ம அதானே ம். பண்ணோம். இப்ப எனக்கு டோட்டல் ஆமா. மார்க்ல நான் ஃபர்ஸ்ட் யூசருக்கு எனக்கு மார்க் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தெரியாதுன்னு அதனால இப்ப சொல்றாருன்னா போய் நான் சேஞ்ச் இங்க பண்ணி நல்லுன்னு கொடுக்கணும். நல்லுன்னு கொடுக்கறதுன்னா நான் அதை வெறும் இன்ட்னு மட்டும் வச்சிருக்கேன். இன்ட்னு வச்சா நான் எப்படி ம். நல்லுன்னு கொடுக்கறது? கொடுக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? அதை இன்டிஜரா மாத்திட்டேன். இப்போ வந்து எனக்கு இட் ஷுட் அலோவ் மீ டு ஹேவ் a null. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம். இப்போ ஒரு இன்டர் டபுளுக்கு நம்ம ஈக்குவல் பண்ண முடியாது இல்லையா? அதாவது இது ஒரு டைப். என்ன சொல்ல வரேன்னா, இப்ப சும்மா இதை பாருங்க. ஏன்னு போட்டுட்டு 4.0ன்னு போட்டா தப்புன்னு சொல்லும். ஏன்னா இன்ட் டைப், ஆனா டபுள் கொடுக்குறேன்னு சொல்லும். ம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது என்ன டைப்? ஸ்மால் லெட்டர் பிரிமிட்டிவ் டைப், பிரிமிட்டிவ் இன்ட். இந்த டோட்டல் மார்க்ங்கிறது திஸ் டாட் டோட்டல் மார்க்ங்கிறது ஜாவாவோட ஆப்ஜெக்ட் டைப், நான் ம். பிரிமிட்டிவ் டைப். ஆனாலும் இது வந்து தப்புன்னு சொல்லல. ஏன்னா ரெண்டுமே 8ங்கிற இன்டிஜரா தான் பின்னாடி மாறும் அதோட பிஹைண்ட் தி சீன்ஸ்ல. இந்த இப்ப இந்த ஜாவாவோட கிளாஸ் அப்ப என்னதான் பண்ணணும்? இட் வில் அலோவ் யூ டு ஹேவ் a null. அவ்வளவுதான். ஓகே. சோ நீங்க ஆனா அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி மிக்ஸ் ஆனா அண்ட் பாராமீட்டர்ல வந்து இன்னும் நீங்க சேஞ்ச் பண்ணல. அது அது மாத்தாமே பண்ண இருக்கலாம். வேண்டாமா? பண்ணிக்குமா? பண்ணணும். இது இங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். இத பண்றதுக்காக தான் நான் இவ்வளவு வேலையை பண்ணேன். ஓகே. ம். ஏன்னா இத பண்ணாதான் இப்போ இந்த ஃபங்க்ஷனை தானே நம்ம அங்க கால் பண்றோம். கால் பண்ணும்போது இங்க தானே நல்லுன்னு கொடுக்குறோம். அப்ப நல்லுன்னு அக்செப்ட் பண்ணணும்னா எனக்கு இங்க தானே அது நல்ல அக்செப்ட் பண்ணணும். ஆமா. ஓகே. ம். அதனால அதை இங்க தான் மாத்தணும் முதல் வேலையா. So, மெயினா அங்கதான் மாத்தணும். ஆமா. அங்க மாத்தினதுக்கு அப்புறம் எதுக்கு இங்க ஒரு தடவை இன்ட் இங்க ஒரு தடவை இன்டீஜர்னு வச்சுக்கிட்டு நான் இங்க இன்டீஜரா மாத்திக்கிட்டேன். ஓகே. அப்ப அங்க மாத்தினாலும் இங்க மாத்தணும்னு அவசியம் இல்லையோ? இங்கயா இப்படியா ஆ. ஆ. மாத்த தேவையில்ல. பட் ஆனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இங்க ஒரு ஓகே. டைப் வச்சுக்கிட்டு இங்க ஒரு டைப் எதுக்கு போட்டுட்டு ஆப்ஜெக்ட் டைப்பா ம். மாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆப்ஜெக்ட் டைப்பா வச்சுக்கோங்க. ஏன் ஆ. கன்ஃபியூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா இதை திருப்பி நீங்க ஏதாவது ஒரு ஆபரேஷன்ல எடுத்து பயன்படுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், ம். அப்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இந்த இன்டீஜர் டைப்ல அவங்களே சில வேல்யூ எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்ப 2 ஸ்ட்ரிங்கா மாத்துறதுக்குலாம் அவங்களே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்காங்க பாத்தீங்களா? ம். இதெல்லாம் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த இன்டீஜர் டைப்பா இருந்தா நார்மல் இன்ட் டைப்புக்கு உங்களால யூஸ் பண்ணிக்கவே முடியாது. நான் உங்களுக்கு ம். அது புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு டோட்டல் மார்க் வந்து ஃபர்ஸ்ட் ஆளுக்கு நல்லுன்னு கொடுத்தாச்சு. செகண்ட் ஆளுக்கு ஒரு நிமிஷம் சார்ஜ் இருக்கு. போயிட்டே இருக்கட்டும். ஓகே. செகண்ட் இதுக்கு வந்து 400. தேர்டுக்கு வந்து 300. இதுக்கு வந்து 350 இல்ல 200. இப்படி வைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் மூணு போட்டு வச்சிருக்கேன். யார் யார் பேரு? கீர்த்தி, பார்வதி, நிதி. இந்த 3 பேருக்கு இப்படி போட்டு வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா ரேங்க் பிரிண்ட் பண்ண போறோம். ரேங்க்ங்கிறத விட கிரேடு. ஓகேவா? ஸ்டூடெண்ட் 1 கெட். இப்போ இந்த கிரேடுங்கிறது பாத்தீங்கன்னா ஆபரேஷன். ஏன்னா கிரேடுங்கிறது வந்து சும்மா ஒரு வேரியபிள் கிடையாது. இந்த கிரேடுங்கிறது எதை பொறுத்து இருக்கு? இந்த டேட்டாவை பொறுத்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஆபரேஷன். டோட்டல் மார்க்கை வச்சு தானே கிரேட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதை வந்து ஃபங்க்ஷனா போட்டிருக்கேன். ஓகே. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏற்கனவே அங்க இல்லவே இல்லை. அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ்ல இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறதுல இந்த இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ நான் கிரியேட் பண்ண போறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்க டைப் பண்ணதும் என்ன சொல்லுது? இந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னு தப்புன்னு சொல்லுது. ஆனா அதுவே ஒரு இன்டெலிஜேவே எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குது, கிரியேட் a method get gradeன்னு. ஓகேவா? ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுவே இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ரிட்டர்ன் டைப் என்ன கொடுக்குறேன்னா, இப்போ கிரேடுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டைப்பா வச்சுக்கிறேன். ஓகே. இன்னொரு டைப் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். கிரேடுங்கிறது வந்து கேரக்டர்னு ஒரு டைப் இருக்கு.
ம். கேரக்டர் டைப். ஏன் அது ஸ்ட்ரிங்காவே குடுக்கலாம்ல? அது ஏன் சிங்கிள் ஏ கிரேடு, பி கிரேடு அந்த மாதிரி தானே வரும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க. ஒரு ஸ்ட்ரிங்னா என்னன்னா, சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங். இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர், ஒரு ஓகே. கேரக்டர். சோ இது ஒரு பைட், இது ஒரு பைட், இது ஒரு பைட், இப்படிதான் ஆக்குபை பண்ணும் மெமரி. சோ அப்ப நீங்க வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா, யூ கேன் ஹேவ் இட் as a just a character. ஓகே. நோ நீட் டு ஹேவ் இட் as a string. அவ்வளவுதான். அதே மாதிரி நான் இன்ட்டுக்கு எப்படி சொன்னனோ, எல்லா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்குமான ஈக்குவலண்டான ஜாவா நான் பிரிமிட்டிவ் டைப்பும் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது இப்ப கேரக்டர்னு சொல்றது பதிலா நான் கேரக்டர்னு கூட சொல்லலாம். இட் டஸ் ம். ஓகேவா? இது ஏன்னா ஓகே. அப்படி இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? திஸ் ஃபங்க்ஷன் கேன் ரிட்டர்ன் நல். ஓகே. ம். இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனால நல் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓ கண்டிப்பா நல்ல அக்செப்ட் பண்ணாதோ இந்த கேரக்டர். ஓகே. கேரக்டர் பிரிமிட்டிவ் வந்து அக்செப்ட் பண்ணாது. நான் பிரிமிட்டிவ் தான் இப்போ வந்து அக்செப்ட் நான் பண்ணும். நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணனா தப்புன்னு சொல்லிடும். ஏன்னா உங்களுக்கு தேவையானது நீங்க பிரிமிட்டிவ் கேரக்டர் ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. பட் ரிட்டர்ன் பண்றது நல்லுன்னு ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்ட்டு. அப்போ இது ஒண்ணு நீங்க இதை வந்து கேரக்டரா மாத்தணும். இப்ப மாத்துனீங்கன்னா இது நல்லுங்கிறத அக்செப்ட் பண்ணும். மேக்ஸிமம் யூஸ் பண்றது வந்து நான் பிரிமிட்டிவ் தான் யூஸ் பண்ணுவோமோ? எக்ஸாக்ட்லி. நிறைய இடங்கள்ல ஜாவால நான் பிரிமிட்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு நிறைய அட்வான்டேஜும் இருக்கு. நான் சொல்றது முக்கியமான ஒண்ணு தேவை எதுக்குப்பா வரும் அப்படின்னா, இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. நான் அதுல இருக்க அடிஷனல் தேவைகள் என்னென்னங்கிறத அப்பப்ப சொல்றேன். பட் அதெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது. எப்போ பிரிமிட்டிவ் யூஸ் பண்ணணும், எப்போ நான் பிரிமிட்டிவ் யூஸ் பண்ணா இப்படிதான். பட் பிரிமிட்டிவ் யூஸ் பண்றது பெட்டரான்னு கேட்டீங்கன்னா பெட்டர் தான். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு பிரிமிட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். அது ஒன்றும் பெரிய அளவுல ஒன்றும் எதையும் பாதிக்க போறது கிடையாது. ஓகேவா? இப்போ கிரேட் ஓகே. சூஸ் பண்ணணும். கெட் அ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கீங்க. இந்த கிரேடை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? கிரேட் வந்து if ஸ்கோர் வந்து டோட்டல் மார்க் greater than 400 இருந்தா, greater than or equal to 400 இருந்தா ரிட்டர்ன் கிரேட் ஏ. எனக்கு கிரேட்லாம் ரியலா எப்படி இருக்கும்னு தெரியாது. நான் சும்மா ஒரு கணக்குக்கு போடுறேன். ஓகேவா? வெறும் கிரேட்டர் than போட்டு வேல்யூ அசைன் பண்ணா வராதா? எதுக்காக அந்த கிரேட்டர் than ஈக்குவல் டு? அதுக்கு மேல உள்ள மார்க் இருந்தா அப்படி 400க்கு மேல கண்டுபிடிக்கணும். இருக்கிறதையும் ஒத்துக்கணும். ஓகே. அதுக்கு 400ல இருந்து 500 வரைக்கும் ஏன்னு போட்டுக்கிறேன். ம். இதுல அது நம்ம இஷ்டம் தான். நீங்க எப்படி போடணுமோ போடுங்க. இந்த ஈக்குவல் டு கிரேட்டர் than ஈக்குவல் டுங்கிற சிம்பிள் எப்போ எப்படி போடணுங்கிறத காட்டுறதுக்காக தான் இதை போட்டேனே. ஏன்னா ஜஸ்ட் கிரேட்டர் thanங்கிறத நீங்க இப்படி போட்டு பார்த்திருப்பீங்க. ம். கிரேட்டர் than ஈக்குவல் டுனா இப்படி போடுங்க. லெஸ்ஸர் than ஈக்குவல் டுனா ஓகேவா? ஓகே. சோ இதுக்கு வந்து 300 சாரி. ஸோ 300க்கு மேல இருந்ததுன்னா ஓகே இப்படி போட்டுக்கலாம். பி. இப்போ டிஃபால்ட்டா ஒன்று கொடுக்க போறோம் அப்படின்னா ரிட்டர்ன் எல்லாருக்குமே வந்து சி கிரேட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இதை 400 பார்க்கும். டோட்டல் மார்க் 400 எவ்வளவு பெருசான்னு பார்த்தீங்கன்னா ஏவை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ம். ஒருவேளை இந்த எக்ஸ்ப்ளாரே வரல அப்படின்னா கீழே மறுபடியும் இந்த எஃப்க்கு வந்து பார்க்கும். 300க்கு மேல இருக்குன்னா பி ரிட்டர்ன் பண்ணிடும். இல்ல அப்படின்னா இந்த வந்து சி ரிட்டர்ன் பண்ணிடும். அது கீழ உள்ளவங்க எல்லாத்துக்குமே சி ரிட்டர்ன் பண்ணிடும். வேற எதுவுமே வரலன்னா டைரக்டா சி ரிட்டர்ன் பண்ணிடும். அவ்வளவுதான். ஓகே. இப்படிதான் பண்ணணுமாப்பா, வேற எப்படின்னா பண்ண முடியாதுன்னா எப்படி வேணா பண்ணலாம். இப்போ வந்து இப்போ எப்போ எல்ஸ் இஃப் எல்ஸ் எப்போ போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னு மறுபடியும் நீங்க இன்னொரு இது போடுறீங்கன்னா கூட போடலாம். பட் இது தேவையில்லை. ஏன்னா இங்கேயே நீங்க ரிட்டர்ன் பண்றீங்கிறதுனால இந்த எல்ஸ் இஃப் போட்டு இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே இப்படி ஸ்டோர் பண்ணிட்டு அழகா ரிட்டர்ன் பண்ணிடலாம். நல்லுக்கு வந்து நல்லுன்னு காமிச்சிருமா? நம்ம இதுல தர தேவையில்லையா அதுக்கு? இப்போ நல்லுன்னு நான் ஒரு ஆப்ஷன் எங்கேயுமே இப்போ நல்லுன்னு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் தானே ரிட்டர்ன் பண்றேன். இப்போ இங்கேயும் ஏன் தான் ரிட்டர்ன் பண்றேன், இங்கேயும் பி தான் ரிட்டர்ன் பண்றேன், இங்கேயும் சி தான் ரிட்டர்ன் பண்றேன். எங்கேயுமே இல்லைன்னா சி காட்டிடுமோ? ஆமா. இப்போ ஒண்ணு ஏ வரும், இல்ல பி வரும், இல்ல சி இல்ல வரும். நல்ல இருந்தா சி காட்டுமோன்னு கேக்குறேன். நல்ல டோட்டல் மார்க். இது ஒரு நல்ல கேள்வி. அததான் கேக்குறோம். டோட்டல் மார்க் நல்லன்னு வந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல. அநேகமா இங்க எரர் எக்ஸெப்ஷன் அடிக்கும். இல்ல நல் ஈக்குவல் டு கிரேட்டர் than நான் செக் பண்ணிட்டு ஆமா இங்க ஏதோ பிரச்சனை வரும். நல்லுன்னு இருந்தா இங்க என்னவா நடக்கணும் அப்படிங்கறத நம்ம இங்க டிஃபைன் பண்ணணும். சரி நம்ம என்ன நடக்குதுன்னு பாத்துரலாம்.
அப்ப இதெல்லாம் உனக்கே தெரியாதடா அப்படின்னு கேட்டீங்கன்னா மறந்துருச்சு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அஃப்கோர்ஸ் எல்லாருமே எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல மறக்கும். ஆனா நம்மளுக்கு மறக்குது மறக்கலங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. மெயினான மேட்டர்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ உங்களுக்குமே கூட நீங்க நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிறோமே, நம்ம ஞாபகம் இல்லையே மறந்துருச்சு, எல்லாருக்கும் மத்தவங்களுக்குலாம் நிறைய தெரியுமோலாம் நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சின்ன சின்னதா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவ்வளவுதான். அதை வச்சுதான் எல்லாரும் பொழப்பு ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால அது பிரச்சனை இல்ல. சரி ரைட். இப்ப கெட் கிரேடுல ஸ்டூடெண்ட் உன்னோட கெட் கிரேட கால் பண்ணுவோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இங்க வந்துரும். ஸ்டூடெண்ட்டுக்கோட கெட் கிரேட கால் பண்ணா என்ன ரிசல்ட் வருது? இப்போ இந்த ரிசல்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ம். இந்த ஃபங்க்ஷன் கொடுக்குற ரிசல்ட்டை நான் வாங்கி வச்சாதான் இங்க பிரிண்ட் பண்ண முடியும். கரெக்டா? ம். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஃபங்க்ஷன் கொடுக்குற ரிசல்ட்டை வாங்கி வச்சுக்கிறேன். கேரக்டர் கிரேடு ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு அந்த கிரேடை வந்து இங்க வாங்கி வச்சு பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளவுதான். ஓகே. இப்போ இதை ரன் பண்ணுவோம். நான் டீபக் மோட்ல ரன் பண்றேன். ஓகே. ஏன்னா அங்க என்ன ஆகுதுன்னு நான் பார்க்கறதுக்காக பிரேக் பாயிண்ட் ஒன்று வச்சிருக்கேன். இந்த டோட்டல் மார்க் வரும்போது அநேகமா அது இதாயிடும். டோட்டல் மார்க் ஏன்னா நல்லு கூட வந்து 400 அதனால அது கம்பேர் பண்ண தெரியாது. ஸோ அதனால அது கிராஷ் ஆயிடும். டோட்டல் மார்க் நல்லுன்னு வந்துருச்சா? ம். அவ்வளவுதான். கிராஷ் ஆயிடுச்சு. நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷன்ஸையும் கூட நீங்க படிச்சு வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன்னா இது ஒரு நல்லு. நல்லு மேல ஒரு ஆபரேஷன் எங்க வந்திருக்கு உங்களோட அவுட்புட்? தெரியுதா? இல்ல அது வந்திருக்கு. அதான் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்துச்சு. ஓகே. எக்ஸெப்ஷன் அடிச்சிருச்சு அவ்வளவுதான். இப்போ உங்களோட ஆபரேஷன் ப்ரோக்ராமே அதுக்கு கண்டினியூ பண்ண தெரியல. ஒரு விஷயம் வந்து தப்பா இருக்கு அவ்வளவுதான். இப்போ இந்த தப்பா இருக்குன்னா இப்போ ப்ரோக்ராம் இங்க வந்து இது நல்லுன்னு வந்துருச்சு. இப்போ இது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு தப்புன்னு சொல்லி விட்டுருச்சு. ரெண்டு விஷயம் ரெண்டு மூணு விதங்களா பேனல் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு இது முன்னாடியே தெரியும் இந்த இடத்துல நல்லு தான் வரப்போகுதுங்கிறதுனால எனக்கு தெரியுங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன். எப்படின்னா இஃப் டோட்டல் மார்க் ஈக்குவல் டு நல் நல்லுன்னு இருந்தா ரிட்டர்ன் நானும் நல்லுன்னே ரிட்டர்ன் பண்ணுறேன். அது கூட ஒரு ரிட்டர்ன் நல்லுன்னு அக்செப்ட் பண்ணாது இல்ல அது பண்ணுமோ? ஓகே. ஏன் பண்ணும்? பண்ணும்ல. கேரக்டர் இந்த தான நானா கொடுத்திருக்கேன். வந்து அத பண்ணல. நான் ஒருவேளை டோட்டல் மார்க் அவர் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அவர் ஃபெயில்னே போட்டு விட்டாரா நானு. எஃப்னே போட்டு விட்டேன். அதுல கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே. ரிட்டர்ன் ஓகே. இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயம் யோசிங்க. ஸ்ட்ரிங் என்ன சொல்றதுன்னா இந்த டபுள் கோட்ஸ் போட்டா அது ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிப்பேன். எஃப்னு போட்டு டபுள் கோட்ஸ் போடாதீங்க. ஏன்னா நீங்க ரிட்டர்ன் டைப் கேரக்டர்னு கொடுத்துறீங்க. சிங்கிள் கோட்ஸ்ல போடுங்கன்னு சொல்லுது. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஓபன் பிரேஸ்லாம் கொடுக்க வேண்டாமா? இது மத்த ஒரு ஃபங்க்ஷன்லாம் கொடுத்திருக்கீங்க. அதான் அடுத்த ஒரு கேள்வி. நல்ல நோட் பண்ணுங்க. வெரி குட். அதுக்காக தான் ஆக்சுவலா அங்க அப்படி போட்டேன். என்னன்னா இப்போ ஒரு இடத்துல இஃப்னு வருது. அதுக்குள்ளார ஒரே ஒரு லைன் தான் இருக்குன்னா அதுக்கு நீங்க இந்த பிரேசல்ஸ் போட தேவையில்ல. அது பை டிஃபால்ட்டாவே எடுத்துக்கும். ஓகே. எடுக்கலையே இப்ப நீங்க போட்ட எடுக்கல. அதுவே எடுக்கல. எடுக்குதுன்னா உங்க கண்ணுக்கு தெரியாதுங்க. அது புரிஞ்சுக்கும்னு சொல்றேன். ஓ அப்படி சொல்லுங்க. அத நீங்க இப்படி போடலாம். கீழயும் போடலாம். இல்ல வந்து இப்படி மேலயும் போட்டு வச்சுக்கலாம். ஓபன் பிரேஸ் அந்த இது யூசுவலா ஃப்ளவர் என்ன பிராக்கெட் பண்ணுவோம்னா வேண்டாம். இந்த மாதிரி சின்னதா இருக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக இப்படி போட்டுப்போம். இப்படிதான் வந்து வச்சிருப்போம். சிங்கிள் லைனுக்கு அந்த பிரேசஸ் தேவையில்ல அப்படிங்கறதான் இதோட கருத்து. அப்ப அந்த பிரேசஸ் இப்ப இதுக்கு போடுவோம்? எந்த மாதிரி இந்த இஃப்குள்ளார வந்து 4-5 இப்ப இஃப்குள்ளார எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்கு? ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. இஃப்குள்ளார 3 லைன் வருதுன்னா நான் எப்படி இங்க 3 லைனை போடுறது? ஓகே ஓகே ஓகே. அப்ப வந்து எனக்கு அந்த செவுரு தேவை. ம். இல்லடா தேவையில்ல. அவ்வளவுதான். அவ்வளவுதான். எஃப்ங்கிறது ரிட்டர்ன் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆளு. ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த மாதிரி கிரேடுன்னு போட்டு இந்த மாதிரி போடுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன் இந்த கெட் கிரேடுன்னு போடுறேன்ல அதுக்கு பதிலா இப்ப இந்த கெட் கிரேடுனா இதோட ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து என்ன வச்சிருக்கேன்? கிரேட குடு அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்கேன். அதுக்கு பதிலா பிரிண்ட் கிரேடு அப்படின்னு மாத்திட்டேன்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷன் வந்து பை டிஃபால்ட்டாவே இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த ஃபங்க்ஷன் எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. பிரிண்ட் மட்டும் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போ இதை ரிட்டர்ன் போட்டிருக்கேன்ல அப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இங்க எனக்கு பிரிண்ட் தான் பண்ண போறேன். அப்போ ஸ்விட்ச் அவுட் இதை பிரிண்ட் பண்ணணும்.
ஆனா இப்ப எப்படி பிரிண்ட் பண்றது? 3 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு, ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு இந்த பிரிண்ட்ட வந்து நான் இப்படி போடலாம். அடங்க. இப்படி போட்டு ஒவ்வொரு தடவையும் பண்ணலாம். ஆனா இப்படி போடும்போது என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த சிஸ் அவுட்ட தூக்கி தூக்கி போட வேண்டியதா இருக்கு. இல்லையா? அதுக்கு பேசாம என்ன பண்ணலாம்னா, மேல ஒரு வேரியபிள் போட்டு இப்ப எப்படி நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணும்? கேரக்டர் மட்டும் குடுத்துருக்கீங்க. நான் எதுவுமே குடுக்கலையேங்க. இது சும்மா இல்ல அந்த இது ஒரு வேரியபிள் சும்மா ஹோல்ட் பண்றதுக்காக போட்டுருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப இந்த சிஸ் அவுட்லாம் இருக்குல்ல, ம். கிரேட் ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்க போறேன். புரியல. ம். புரியலையா? இருங்க வரேன் சொல்றேன். ஏன்னா நீங்க சில இடங்கள்ல இந்த மாதிரி கூட கோடு பார்ப்பீங்க. அந்த இது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக. கன்ஃப்யூஸ் ஆகுறதுலாம் எதுவும் இல்ல. சும்மா உங்களுக்கு வேரியபிளோட பயன்பாடு நல்லா புரியணும். அதுக்காக தான் இது. இப்போ இதுக்கு ஒரு இது தரப்போது. இது இது வந்து உங்களுக்கு இப்படி பார்க்கறது கன்ஃப்யூஸா இருந்ததுன்னா இப்படி கூட பார்த்துக்கங்க. இந்த டோட்டல் மார்க் இதுவா இருந்தா கிரேட் வந்து எஃப்னு போட்டுக்கிறேன். டோட்டல் மார்க் இல்லைன்னா கிரேட் வந்து ஏன்னு போட்டுக்கிறேன். இல்லாட்டா கிரேட் வந்து பின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த எல்லாத்தையும் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஒரு சிஸ் அவுட் போட்டு கிரேடை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். கிரேடா ஏன்னா பை டிஃபால்ட்டா அதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றதுனால ம். வேரியபிள் கிரேட் மைட் நாட் ஹேவ் பீன் இனிஷியலைஸ்ட். ஏன் எல்லாத்தையும் பண்ணிருக்கனே. ஓ, இப்பதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு இதுல தப்பு பண்ணி என்ன ஆகும்னா, இப்ப இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்ப ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்ல. கரெக்ட்டா? அப்போ ஆமா. எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு யோசிங்க. டோட்டல் வந்து நல்லுன்னு வந்து பார்க்கும். நல்லுன்னு இருக்கும். நல்லுன்னு இருக்கிறதுனால கிரேட் எஃப்னு பிரிண்ட் ஆகும். ஆனா இதோட இது டைரக்டா இங்க வந்துராது. அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு முன்னாடி இங்க ரிட்டர்ன் இருந்ததுங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இதோட எக்ஸிகியூஷன் முடிஞ்சு அப்படியே போயிடும். கீழ இருக்கிறது போவே போகாது. இப்போ இங்க ரிட்டர்னே இல்ல. இப்போ என்ன ஆகும்னா, இந்த லைன முடிச்சதுக்கு அப்புறம், இந்த லைன எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லைனுக்கு வரும்ல. ஆமா. இந்த லைனுக்கு வரும்போது டோட்டல் மார்க் இப்ப என்னவா இருக்கும்? நல்லுன்னே தான் இருக்கும். ஏன்னா நீங்க டோட்டல் மார்க் எதுவும் மாத்தல. கன்ஃப்யூஸ் ஆயிட்டு. கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சா? சரி. பிரேக் பாயிண்ட் வச்சு நம்ம இத பார்த்தறோம். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஏன் தப்பு சொல்றேன்னா, அந்த பிரிண்ட் கிரேட்ங்கிறது எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. இப்போ பிரிண்ட் கிரேட பிரிண்ட் பண்ணும். இப்ப டோட்டல் மார்க் என்னென்ன இருக்கு? நல்லு. நல்லுன்னு. இப்ப நல்லுன்னு இருந்தா இந்த கிரேட் வந்து எஃப்னு இங்க வந்து அசைன் பண்ணிட்டீங்க. பிரிண்ட் ஆயிடும். ஆமா. பிரிண்ட் பண்ணல. அசைன் தான் பண்ணிருக்கீங்க. இந்த ம். கிரேடுங்கிறது எஃப்னு அசைன் பண்ணிட்டீங்க. ஓகே. இந்த லைன் முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்த லைன் வந்து இப்ப இது எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா? அது ரிசல்ட்டே வரலையேப்பா அதுல ஃபர்ஸ்ட். ஏன் ரிசல்ட் வரல? கிரேடுன்னு நம்ம எழுதுறது தானேங்க. இப்ப Okay. கிரேடுங்கிறது எஃப்னு நீங்க எழுதிட்டீங்க. ம். அதுக்கு அடுத்து இன்னொரு இஃப் இருக்கு. இது வந்து ம். அப்ப படிக்கும் தானே. கம்ப்யூட்டர் நீங்க படிச்சா கூட நீங்க அடுத்த லைன படிப்பீங்க தானே. ஆமா. வெளிய போப்பா அப்படின்னா இதுக்கப்புறம் படிக்க மாட்டீங்க. ம். இது நீங்க இல்ல போதும் நல்லுன்னு வந்துட்டு அடுத்தது ரீட் பண்ண மாட்டோம்ல. நல்லுன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அவுட்புட் வந்துச்சு அடுத்த ரீட் பண்ண அவுட்புட் மாட்டோம்ல. வந்தது. அவுட்புட்னா என்ன? இப்ப நீங்க இத இல்ல இப்ப நல்லுன்னு குடுத்துட்டா அது ரன் ஆயிரும். எது ரன் ஆயிடும்? இது ரன் ஆகும். அதுக்கு ஆமா. அடுத்த லைன் இதுவும் ரன் ஆகும். ம். அதுக்கு அடுத்த லைன் ரன் ஆகுமா ஆகாதான்னு தான் கேக்குறேன். ஆகும். ஆமா. ஆகும் தான். ம். அது ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, இங்க நீங்க ரிட்டர்ன் வந்து மேனுவலா குடுக்கணும். ஆமா. ரிட்டர்ன் ஆமா. இப்படி குடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, போதும்பா நீ இதுக்கு படிச்சது, இது கீழ எதுவுமே படிக்காத அப்படியே இங்கேருந்து வெளிய ம். அர்த்தம். நான் இப்ப அது மாதிரிலாம் எதுவும் சொல்லல. ஓகே. அப்ப என்ன ஆகும்னா, அடுத்த லைன் இது வந்து பார்க்கும். இப்ப என்ன ஆகும்? இது டோட்டல் மார்க்கோட வேல்யூ மாறாது. நல்லுன்னே தானே இருக்கும். ம். ம்.
ஸோ அப்போ நல்ல டோட்டல் மார்க் நல்லது தானே இருக்கு எல்லா இடத்துலயும். ஆமா, நான் டோட்டல் மார்க்கை மாற்றவே இல்லை. ம். ஸோ அப்போ இதை வந்து பார்க்கும்போது கிரேட்டர் than equal to 400ன்னு பார்த்து தப்புன்னு தானே சொல்லும். ம். மறுபடியும் அதே பிரச்சனை தானே, ஒரு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரதானே செய்யும். ஆமா. இப்பதான் வந்து நம்மளோட அடுத்த கேஸ் வருது. அப்போ அடுத்து என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, இப்போ கிரேடு இப்படி போட்டுட்டீங்களா, இப்பதான் எல்ஸை போடணும். ம். எல்சிஃப்ல இதை தூக்கி போட்டுரும். எல்ஸ். இப்பவும் இதுல அடுத்து ஒரு பிரச்சனை வரும். நான் என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். பட் ஆனா அது எதனால எது எது தேவைப்படுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கான்னு பார்க்கும். ம். நல்லா இருந்ததுன்னா இந்த கிரேட் இதை எடுத்துக்கும். எடுத்துட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் இங்க ரீச் ஆயிடுச்சுன்னா இது இப்ப என்ன சொல்லுதுன்னா, இப்ப இந்த கிரேட் வந்து இந்த இந்த எல்லா லைனையும் நீ எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த கிரேடுங்கிறதுக்கு எந்த வேல்யூமே அசைன் ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. ம். ஏன் அப்படின்னா, ஒண்ணு இந்த இஃப் உள்ளார நல்லுன்னு இருக்கணும், இல்லாட்டி வந்து கிரேட்டர் than 400 இருக்கணும், கிரேட்டர் than 300 இருக்கணும். வேற ஆப்ஷனே இல்லையா? கிரேட்டர் than 100 இருக்கலாம், கிரேட்டர் than இதுவா இருக்கலாம். பட் அதெல்லாம் நான் கவர் பண்ணவே இல்லை. எல்லா ஆப்ஷன்ஸும் இங்க வந்து எக்ஸாஸ்ட் ஆகலைன்னு சொல்றேன். ஸோ அதனால தான் இங்க தப்புன்னு சொல்லுது. பட் அதையும் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா டீபக் மோட்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் எப்பயும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணும்போது. இப்போ டோட்டல் மார்க் நல்லுன்னு வருது. ஆனா இப்ப கிராஷ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே கிராஷ் ஆகாது. அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல இப்பவும் தான் கிராஷ் ஆகும். இல்ல ஏன் ஆகலைன்னா இங்க டோட்டல் மார்க் வந்து நல்லுன்னு பார்த்துட்டு இதுக்கான கிரேட் எஃப்னு போட்டு மற்றெல்லாம் எல்சிஃப்ல தான் போட்டிருக்கீங்க. ஆமா. ஸோ அதனால அது வேற எதுவும் ஆகலை. அதோட வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துருச்சு. இந்த இஃப்ங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுனாலே எல்சிஃப்ல நீங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டிருக்கிறதுனால இதெல்லாம் அது பார்க்காது. ஓகே ஓகே. இப்போ எல்சிஃப் எங்க போகணும்னு தெரியுதா? புரியுது. இப்போ அடுத்து மூணாவது கேஸ் ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து 400 300 இருக்கா, 400 விட கிரேட்டரா இருந்தா என்ன பண்ணணும், 300 விட கிரேட்டரா இருந்தா என்ன பண்ணணும்னு போட்டீங்க. இப்போ இந்த எழிலுடைய ஸ்கோர் வந்து நல்ல 100ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுங்க. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னு யோசிங்க. 100ன்னு இருக்கு. கிரேடு எஃப் வருமா, ஏ வருமா, பி வருமா? நம்ம எல்ஸ் கொடுக்கணும். அப்ப இது எதுவும் இல்லைன்னா என்ன பிரிண்ட் ஆகணும்னு. அப்போ லாஸ்டா மறுபடியும் ஒரு எல்ஸ் கொடுக்கணும். அந்த எல்ஸ்ல டி போடணும். புரியுதுங்களா ஏன் இந்த எல்ஸ் கொடுக்குறேன்னு அவங்க சொன்னது? புரியுது. ஏன்னா 100ங்கிறது இந்த கேஸ்லயும் வரல, இந்த கேஸ்லயும் வரல. அப்போ அது வேற எங்க தான் போகும்? அதை நாம தானே கவர் பண்ணணும். அப்போ எல்ஸ்ங்கிறது எதுக்குன்னா 100 வந்தாலும் வரும், இல்ல இந்த 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 ரெண்டு கண்டிஷன், இந்த 3 கண்டிஷன் எல்லாமே வேற கண்டிஷன் வந்தாலும் ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அதனால இந்த கொடுத்துருக்கோம். இப்போ இதை கொடுத்தா எதுவும் எரர் வரக்கூடாது. எஸ், இப்போ இது எரர் எதுவும் வரல பாருங்க இந்த கிரேடு. ஏன்னா இப்போ இது கம்ப்யூட்டருக்கு தெரியும் எல்லா கேஸ் ஏதாவது ஒரு இதுல கிரேடு வந்து என்ன வேல்யூங்கிறது செட் ஆயிடும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் இங்க இனிஷியலைஸ் பண்ணும்போது நல்ல இனிஷியலைஸ் ஆயிருக்கும். ஒண்ணுமே இனிஷியலைஸ் அதாவது ஏன்னா ஒண்ணுமே நாங்க அசைனே பண்ணல, வெறும் டிக்ளரேஷன் தான் பண்ணியிருக்கேன். ஒரு கிரேடுங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்து கேரக்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்ப மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், கேரக்டருங்கிறதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் மட்டும் இருக்கும், ஆனா வேல்யூவே இல்ல. டோட்டல் மார்க் நல்லா இருந்தா அதோட வேல்யூ இதுன்னு வச்சுக்கோ, இதுவா இருந்தா இதுன்னு வச்சுக்கோ, நான் இங்க மாத்தி மாத்தி திருப்பி செட் பண்றேன். ஒண்ணு இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்ல இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்ல இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்ல இது எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளவுதான். இஃப் எல்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்போ இதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, while அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இந்த இதையே ஃபுல்லா ரன் பண்ணி காட்டுங்க எல்லா வேலையும் ஃபர்ஸ்ட். இதையே ரன் பண்ணி காட்டுங்கன்னா இப்போ நாலு நேமே ரன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்றேன். ஓகே. ஸோ பார்வதிக்கு இவங்களுக்கு 100 கொடுத்துட்டுனா இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்று இருக்குது. அடுத்த ஸ்டூடெண்ட்டு 10th கிரேடு
3 4 எல்லாருமே கிரேட பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தங்களுக்கு 100 இருக்கு, ஒருத்தங்களுக்கு 200 இருக்கு, 300 இருக்கு, 400 இருக்கு. இப்போ 400க்கும் 300க்கும் நம்ம போட்டிருக்கோம், நல்லுக்கு போட்டிருக்கோம். 200க்கும் 100க்கும் நம்ம எதுவும் போடல கண்டிஷன்ஸ். அப்போ 400னா ஏன்னு பிரிண்ட் ஆயிடும், 300னா பின்னு பிரிண்ட் ஆயிடும். இது ரெண்டுத்துக்கும் சீன் ஆகுமா? ஆமா, அதை நம்ம வரிசையா பார்த்துக்கோமா. இதை தூக்கி மேல போட்டுக்கோம். நல்ல ஒரு ஆப்ஷன் வச்சிருங்க, அப்பதான் தெரியும். நல்லுன்னு ஒரு இன்னொரு ஆப்ஷன் நேம் போட்டுருங்க. போடலாம். மறுபடியும் நம்பரை மாத்தி சரி இருங்க வர. இது வந்து நாளை ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் ஓகே, ரோல் நம்பர் ப்ராப்ளம். எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் 1 கால் பண்றேன், அடுத்து 4 கால் பண்றேன், அதுக்கு அடுத்து 2 கால் பண்றேன். லைன் பை லைனா தான் கால் பண்ணுமோ? ஆ? அதாவது ஃபர்ஸ்ட் 1 கொடுத்தா அடுத்து 4 தான் அப்படிதான் கால் பண்ணணும், அப்படியே இல்லைல்ல? இல்லைங்க, எப்படி வேணா கால் பண்ணலாம். நான் உங்களுக்கு இப்படியே மாற்றி அது வேற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பேர் வந்து நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம். அது வந்து நான் ஏன் அப்படி கால் பண்ணேன்னா, நான் இங்க இந்த ஆர்டர்ல வரணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்தேன். 100 200 300 400 வரணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்தேன். இப்போ 300 இங்க கொடுத்துருக்கேன்னா, இப்போ இதை வச்சு நம்ம இது நம்மளுடைய ரீரைட்டிங் தான். நம்ம இது முக்கியம் இல்ல, இதுதான் முக்கியம். ஏன்னா ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது அங்க ஒவ்வொன்றா கால் ஆக போகுது. இப்போ நான் இதை வந்து 3ன்னு மாத்திக்கிறேன், இப்போ இதை 4ன்னு மாத்திக்கிறேன், இதை 5ன்னு மாத்திக்கிறேன். இப்போ புரியுதா? கரெக்டா இருக்கா எல்லாம்? இங்கேயும் வந்து 1 2 3 4 5ன்னு இருக்கு. இப்போ இங்க வேல்யூஸ் வந்து 100 200 300 400 நல்லுன்னு இருக்கு. ஓகே, ஆல் செட். இப்போ வச்சு கால் பண்ண ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக வரும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டூடெண்ட் வந்திருக்காரு? 7ங்கிற ஸ்டூடெண்ட் வந்திருக்கு. நான் இங்க பண்ணும்போது இதையும் பார்த்துக்கணும். இங்க நான் என்ன பண்றேன்னு கீழே பண்றேன் பாருங்க. இதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த திஸ் உள்ளார இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்குமான என்னென்ன இருக்குன்றது தெரியுதுமா? ரோல் நம்பர்லாம் என்ன வந்திருக்குன்னு தெரியுது இங்க எனக்கு. இப்போ 7ங்கிறவங்களுக்கு என்ன ஸ்கோர் கொடுத்துருக்கேன்? டோட்டல் மார்க் 100ன்னு கொடுத்துருக்கேன். 100ங்கிறது எந்த கேஸ்ல? இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும் முன்னாடியே நீங்க வந்து உங்க மனசுலயே சொல்லி பார்த்துக்கணும். அதான் ப்ரோக்ராமை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் வழி. இப்போ 100ன்னு வருதுன்னா டோட்டல் மார்க் ஈக்குவல் டு 100ஆ? இல்ல. டோட்டல் மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 400ஆ? இல்ல. டோட்டல் மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 300ஆ? இல்ல. இல்ல. அப்போ கிரேட் சி தான் வரணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன் நான். இப்போ நான் நினைச்ச மாதிரி அது வருதான்றதை நான் செக் பண்ணுவேன். ஓகேவா? சி தான் வந்திருக்கு, மற்ற எதுக்குமே உள்ள வரல. அது பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆகிறத பார்க்கணும், இங்க போய் பார்க்கலாம். ஒன்னொன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமோ, இல்லைன்னா மொத்தமா பிரிண்ட் பண்ண முடியாதா? ஒண்ணுதான் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இது இந்த ஃபங்க்ஷன் தானே நடந்து முடிஞ்சது. ஸ்டூடெண்ட் 1ஓட ஃபங்க்ஷன், இப்போ ஸ்டூடெண்ட் 2ஓட ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு. அது போகும்போது மறுபடியும் இல்ல, நீங்க பிரிண்ட் பண்ணும்போது ஒன்னா தானே ரன் பண்ணீங்க எல்லாம், இல்லையா? அது ஒன்று தனித்தனி தான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவர் பிரேக் பாயிண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்காரு, அதனால ஒண்ணுன்னா நமக்கு நீ அப்பதானே இதை தானே நீங்க பார்க்கணும். நீங்க அடுத்தது எங்க வருதுன்னு 200ங்கிற வேல்யூ டோட்டல் மார்க் வரும்போது எங்க வரும்னு பாத்துக்கணும். 200 வரும்போது மறுபடியும் இங்க தானே வரும். ஆமா, மறுபடியும் சி தான் வரும். இப்போ அடுத்து 300 வரணும் இல்லையா? 300 வரும்போது இப்போ இந்த 4 இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட். இப்போ இங்க ட்விஸ்ட் இல்ல, அடுத்தது சரி அது வேற மாதிரி மாத்தி காட்டுறேன். இப்போ 300 இந்த 300ங்கிறது கிரேட்டரான்னு பார்த்து இல்லைன்னு சொல்லி வந்துடும். இப்போ அடுத்து 300 இங்கே போகும். 300 ஈக்குவல் டுன்னு பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு கிரேட் பின்றது பிரிண்ட் ஆயிடும். இது கரெக்ட். அதுக்கடுத்து 400ன்னு வரும். 400ம் அதே மாதிரி கரெக்டா போயிட்டு ஏங்கிறது பிரிண்ட் ஆயிடுது. இதுவும் கரெக்ட். அடுத்து நல்லுன்னு வருது. நல்லுங்கிறது வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதுல எஃப்னு பிரிண்ட் ஆயிடும். இதுவும் கரெக்ட். ஓகேவா? இப்போ இதுல எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல ஒரே ஒரு இடத்த மட்டும் நான் வச்சு பார்ப்பேன். என்ன ட்விஸ்ட்னா, இந்த எல்சிஃப் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ரிசல்ட்டை பார்த்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு? CCBVA இந்த ரிசல்ட் வருதா? CCBVA இந்த ரிசல்ட் வந்திருக்கு.
அடுத்த தடவையும் பிரிண்ட் பண்ணா இதே தானே வரணும். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே மாத்திருக்கேன். ஆமா. அடுத்த தடவை இதே தான் வருமா என்ன? கிரேட் மாத்தலல்ல 300க்கு மேல இருந்தா ஏ வரும். 400க்கு மேல இருந்தா பி வரும். அப்படிதானே? அப்படி சொல்றீங்களா? சரி ஓகே. அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்பவும் அதே தானே. 400 மேல இருந்தா ஏ வரும், ஏ 300 வரும். பி வரும். அப்போ ம். இதே இதுதானே பிரிண்ட் ஆகும். 300க்கு மேல இப்ப இதுல என்னன்னா 300க்கு மேலனா 400ம் இருக்கும்ல அதனால கன்ஃபியூஷன் ஆகுமா? எக்ஸாக்ட்லி அதான் பாயிண்ட். இப்போ பாருங்க. இப்போ என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன போட்டிருந்தோம்? 100 200 தானே போட்டிருந்தோம். சிசின்றது கரெக்டா வந்துடும். ம். ம். ரெண்டு சிசி வந்துருச்சா? அடுத்து அடுத்து என்ன இருக்கு? அடுத்து என்ன மார்க் இருக்கு? ம். பியும் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து ஸ்டூடெண்ட் 4ஓடது. ஸ்டூடெண்ட் 4ஓடது மார்க் என்ன? 400. 400. ம். 400 போகும்போது தப்பா வந்துருச்சு பாத்தீங்களா? பி பிஏ வந்துச்சு. ம். இந்த கண்டிஷன் வந்து இங்க மாத்தி கொடுத்துருந்தீங்க. அதாவது அந்த அந்த ஆர்டரை வந்து மாத்துறதும் பிரச்சனை தான். ஏன்னா இப்போ கிருத்திகா கரெக்டா சொன்னாங்க பாருங்க. இப்போ 400ங்கிறது 300 விட பெருசு தானே. ஆமா. ம். சரி இங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடும். 400 மார்க் வரும்போது இங்க வந்துரும். ம். பிஏ பிரிண்ட் ஆயிடும். ஆனா அப்ப 300க்கு மேல நம்ம எதுவுமே கொடுக்க முடியாதுல்ல. அப்ப எல்லாமே பி தானே வரும். அது எப்படி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஆர்டர் கரெக்ட் தான். இப்போ 300 மேல நீங்க எதை கொடுத்தாலுமே அது இந்த பி கண்டிஷன் தான் இது பண்ணும். புரியுதா? ம். இப்ப 500 கொடுத்தாலும் பி தானே வரும். இல்ல 500 கொடுத்தா ஆமா. ஏ வந்துரும். ஏ இல்ல வராது. 500 கொடுத்தாலும் பி தான் வரும். ஏன்னா இப்போ 500 கிரேட்டர் தென் 300ஆ? இல்லங்க. லெசன் கரெக்ட் தாங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. 500 கிரேட்டர் தென் 300ஆ? இல்ல. இல்லையா? கூட தானே. அதான் அப்படிதானே இருக்கும். அதான் 500 பில தானே வரும். பிலையும் வரும், ஏலையும் வரும். அப்ப என்ன ஆப்ஷன் எடுக்கும்? எப்படிங்க ஏலையும் வரும்? இது எல்சிஃப். இல்ல 2ம் வந்து 2 கண்டிஷனுமே இதா எல்சிஃப் தான். ஒண்ணு 300 பியா வரும், இல்லன்னா ஏயா வரும். எல்ஸ் கொடுத்துருக்கனால நீங்க பிலே ரன் ஆயிரும்னு சொல்றீங்க. அப்படிதானே? ஆமா, பில எல்சிஃப்னு கொடுத்து இஃப் எல்ஸ்னு போட்டு இப்போ இது ஒண்ணு இது நடக்கும் இல்ல இது நடக்கும். ரெண்டு மேல நடக்காது. ம். இப்போ இத பார்த்த உடனே இது கண்டிஷன் இது ட்ரூன்னு அதுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இத மட்டும் தானே ரன் பண்ணும். அந்த மட்டும் அதுக்கப்புறம் எக்ஸுக்கு உள்ள போகாது. அதோட விட்டுரும். முடிச்சிரும். ஏன்னா இது எல்சிஃப்ல இருக்கு. இப்போ ஒரு எல்சிஃப்ல இல்ல இப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஓஹோ! இப்படி இருந்தா அது வேற இருக்குதோ! ஓகே. இப்போ என்ன ஆகும்னா டோட்டல் 300 வந்து இது ரன் ஆகும். இப்போ அந்த கேஸை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? 400க்கான கேஸ் இது. 400 எத்தனாவது? ஸ்டூடெண்ட் 4க்கானது. ஸ்டூடெண்ட் 4 மட்டும் வச்சுக்குவோம். மற்ற எல்லாரையும் அவுட் பண்ணிடுவோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ 400 கிரேட்டர் தென் 300 அப்படிங்கிறது ட்ரூன்னு வருது. இது உங்களுக்கு டவுட்டா இருக்குல்ல? இது என்ன வருதுன்னு? அதுக்கு ஒரு ஆப்ஷன் இன்டெலிஜெ வச்சிருக்கு. இங்க வந்து இந்த கால்குலேட்டர் மாதிரி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? எவாலுவேட் எக்ஸ்பிரஷன்னு. கிளிக் பண்ணி நீங்க இங்க இந்த வேல்யூ எப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி சொல்லும் ட்ரூவா ஃபால்ஸான்னு. இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு அதனால நம்மளே சொல்லிடுறோம். பட் ரியல் டைம் கஷ்டமான பெரிய கண்டிஷன்ஸ்லாம் எவாலுவேட் பண்ணி சொல்லணும்னா அதுவே உங்களுக்கு ரன் டைம்ல நீங்க இந்த மாதிரி டிபக் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு டீபக்கிங். ஸோ அதுவே எவாலுவேட் பண்ணி இந்த லைன்ல இது என்ன வருதுங்கிறத கரெக்டா சொல்லிடும். இப்போ வந்து 300 வந்து ட்ரூன்னு வந்துருச்சுன்னு நம்ம சொல்லிடுச்சு. இப்போ 300ங்கிறது ட்ரூ, அதனால கிரேட் பிங்கிறது செட் ஆயிடும். ஓகே. அதுக்கு அடுத்து இங்க எல்ஸா இருக்கு இல்லல்ல. அப்ப இஃப் எல்ஸ் இருந்தாலும் இல்லனா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகாதுல்ல. ஏன்னா அதுலயே ரன் ஆயிரும்ல 400ன்னா. இது ரன் ஆயிடும்பா. அடுத்தது போதான் செய்யும். ஏன் போகாது? ஏன் போக கூடாது? இல்ல நம்ம 400 தான் வேல்யூனா அது ரன் ஆயிரும்ல. அடுத்த கண்டிஷனுக்கு நம்ம வேற எதுவும் அடுத்த வேல்யூக்கு போனா தான் அதுக்கு போகும். இல்லனா போகாதுல்ல. நீங்க கேக்குற கேள்வியே புரியல. இல்லங்க.
ம். டோட்டல் மார்க்குங்கிறது இப்போ வந்து 300ன்னு போட்டிருக்கு. இங்க இஃப் இருக்கு. ஓகேவா? இத படிச்சு முடிச்சிருச்சு. கோடு ம். ப்ராசஸர் இத படிச்சிருச்சு. இத படிச்சுட்டு இது என்ன சொல்லுதுன்னா, டோட்டல் மார்க்குங்கிறது 400ங்கிறது கிரேட்டர் தென் 300 தான். ஆமா. கிரேடுங்கிறது பின்னு செட் பண்ணணும். பின்னு ஃபர்ஸ்ட் கிரேடுங்கிறத பின்னு செட் பண்ணிடும் மெமரியில. மெமரி ஆமா செட் பண்ணிரும். இப்ப இது அடுத்த லைனா படிக்குமா, படிக்காதாங்கிறதான் கேள்வி. படிக்கும். நான் இப்போ அது எப்ப படிக்கும், எப்ப படிக்காதுங்கிறதான் பதில். இப்போ அடுத்த லைன் வந்து இஃப்பா தான் இருக்கு. ம். அப்போ அது படிக்கும். இது படிச்சு முடிச்சிருச்சு. அதனால இது படிக்காது. அடுத்த லைன் அது படிக்காது அப்படிங்கிறது கிடையாது. ம். படிக்க தான் செய்யும். ஒருவேளை இங்க எல்ஸ் இஃப்னு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப படிக்காது. இது எல்ஸ்ங்கிறத பார்த்துருச்சுன்னா, அதுக்கு புரிஞ்சிரும். ம். இது இந்த அப்படி இல்லன்னா இஃப்ங்கிறது இதோடது. ஏன்னா இந்த கண்டிஷனே மேல ட்ரூ ஆயிடுச்சு. அதனால இந்த கண்டிஷன் போவே தேவையில்ல அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிரும். ம். இது எப்படி சொல்லலாம்னா, if first problem is solved, go to the second problem. If second problem is solved, go to the third problem. If third problem is solved, go to the fourth problem. இப்படி இருக்கு. ம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ வந்து if first problem is solved, if first problem is not solved, else go to the second problem. அப்படி வச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலன்னா செகண்ட் ப்ராப்ளத்துக்கு போங்கன்னு அர்த்தம். ம். இப்போ வந்து if first problem solved, if first problem not solved, do this. மறுபடியும் அதுக்கப்புறம் இன்னொரு லைன்ல வந்து if second problem is not solved, do this அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை பண்ணிடு. அதுக்கப்புறம் மறுபடியும் if கண்டிஷன் போகுது. மறுபடியும் செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலன்னா திருப்பி செகண்ட் கண்டிஷனை பாரு அப்படிங்கிற மாதிரி வருது. புரியுதுங்களா? ம். அந்த if else நம்ம நார்மல் லைஃப்ல இங்கிலீஷ்ல எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்கும். இதை நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பிரெயினே அப்படிதான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். எப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணும் பண்ணாதுங்கிறது. ஓகேவா? பட் ஆனா இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பட் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இது வந்து இதெல்லாம் போனா ப்ரோக்ராமிங் செக்ஷன் ஆயிடும். ப்ரோக்ராமிங் செக்ஷன்லாம் போனோம்னா ஒரு வருஷத்துக்கு கத்துக் கொடுக்குற அளவுக்கு நிறைய இருக்கு ப்ரோக்ராமிங்ல. ப்ரோக்ராமிங் லாஜிக்ல. இது எல்லாமே வந்து லாஜிக்கல் திங்கிங். இது வந்து நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கிறது தான். இது வந்து சும்மா ஒரு மேலோட்டமா இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே ஓகே. ஓகே. இப்போ வந்து இந்த இப்போ நம்ம பழைய கேஸ்க்கு வருவோம். இப்போ அந்த பழைய கேஸ்ல நான் என்ன போட்டதுன்னா ஃபர்ஸ்ட் இஃப் டோட்டல் மார்க் வந்து 400 கிரேட்டர் தென் 300 அதனால பின்னு செட் ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இஃப் இருக்கு. இந்த இஃப் பார்க்கும். இஃப் பார்த்துட்டு 400 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 400 ட்ரூ தானே மறுபடியும் வரும். ஸோ அப்போ மறுபடியும் கிரேடுங்கிறத ஏன்னு ரீரைட் பண்ணிடும். அது மேலே அப்ப என்ன அவுட்புட் வரும்? பி வருமா ஏ வருமா? ஏ வரும். அப்ப என்ன சொன்னேன்? ரீரைட் பண்ணிடுன்னு சொன்னேன். ரீரைட் பண்ணிரும்னு சொல்றீங்க. ஆனா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும்போது அது தெரியாதுல்ல உள்ள ரீரைட் ஆயிருக்குது. அது ஏதவா தானே அப்படிதானே வரும். என்னங்க பயங்கர கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கிறீங்க. இப்போ நிவேதா உங்களுக்கு புரியுதா? எனக்கு ஒரு டவுட். புரியுதுப்பா. சிறப்பு. அப்போ ஒருத்தங்களுக்கு தான் புரியல. இருங்க வரேன். அதையும் புரிய வச்சிடலாம். இப்போ இங்க பாருங்க பார்வதி. இப்போ இல்ல ரீரைட் ஆகுதுன்னு நீங்க எழுதிலாம் கட்ட வேண்டாம். ஆனா பிரிண்ட் ஆகும்போது ஹலோ ரீரைட் ஆகுதுலாம் நான் எழுதி காட்டல. நான் சொல்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தானா புரியும். நீங்க மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு அதையே யோசிக்காதீங்க. இப்போ பாருங்க கிரேடுன்னு ஒரு இது இருக்கு. இதுல ஒரு வேல்யூ இருக்கு. இது வந்து 300 சாரி இது என்னது பின்னு ஃபர்ஸ்ட் வந்து ரீட் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? இந்த லைன் வரும்போது பிங்கிறது ரீட் ஆயிடுச்சு இந்த கிரேடுங்கிறதுக்கு. கரெக்டா? ஆமா. அடுத்த லைன் வருது. டோட்டல் மார்க் கிரேட்டர் தென் 400 டோட்டல் மார்க்ங்கிறது 400 கிரேட்டர் தென் 400 ட்ரூன்னு வருது. இப்போ கிரேடுங்கிறது என்னவா மாத்து ஈக்குவல் டு அசைன் பண்ணுது? ஏங்கிறது அசைன் பண்ணும்போது மெமரியில எப்படி அசைன் ஆகும்? இந்த கிரேடுங்கிறது அட்ரஸ் இதானே? ஆமா. அப்ப இங்க இந்த பின்னு ஏற்கனவே இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலே போய் ஏன்னு எழுதுமா? மேல ரீரைட் நானும் அதான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. அதாவது அப்ப என்ன பண்ணும்னா இந்த இந்த கிரேடுங்கிற அட்ரஸ்ல இதுக்கு முன்னாடி பின்னு இருந்தது இல்லைங்களா? அதை எடுத்துட்டு ஏங்கிறத போட்டுரும். அதுதான் சொன்னேன். வரும்போது நம்மளுக்கு ஏதா ரிசல்ட்டா வரும். அதான் இந்த அசைன்மென்ட் ஆபரேட்டர். இந்த அசைன்மென்ட் ஆபரேட்டரோட வேலையே அதுதான். ஸோ அப்போ இப்போ இங்க என்ன பண்ணும்னா இதை வந்து பி ஏன்னு மாத்தி விட்டுரும். வேற ஒன்றும் கிடையாது. சாரி இங்க மறுபடியும் வந்து ஏன்னு மாத்தி விட்டுரும். இதை எதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன்னா ஒரே வேரியபிளை எத்தனை தடவைனா நீங்க ரீஅசைன் பண்ணலாங்கிறதும் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய தடவை நடக்கும். ஒரே வேரியபிளை பல தடவை இந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சு போடுறதெல்லாம் வந்து யூஸ்வலா நடக்கிற விஷயங்கள் தான்.
இப்போ ரியல் டைம் கேல்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டாக்ஸ் ஹோல்டரா அப்படின்னு பார்க்குற ஒரு இஃப் கண்டிஷன் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், ம். அது எங்க அந்த மாதிரி நடக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதோட முடிச்சுப்போம் இந்த கிளாஸ். இதை விடப்பட்டா ரொம்ப பெருசா போகும். அதாவது இப்போ நீங்க ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹேவ் அ டிபெண்டன்சி, ஒரு டாக்ஸ் டிடக்ஷன் போடுவாங்க. எல்ஸ் இப்போ எல்ஸ் இஃப் இப்போ டிபெண்டன்சி இருந்தா ஒண்ணு, டிபெண்டன்சி இல்லைன்னா இன்னொன்னு ஆப்ரேஷன் நடக்கணும்னா எல்ஸ் போடலாம். ம். எனக்கு டிபெண்டன்சி இல்லைனாலாம் எதுவும் எனக்கு கண்டுக்க தேவையில்ல. டிபெண்டன்சி இல்லைன்னா இருந்தா மட்டும் டாக்ஸ் டிடக்ஷன் பண்ணா போதும். ம். அப்போ அடுத்தது வந்து இஃப் யுவர் சில்ட்ரன் இஸ் ஸ்டடிங், அதுக்கு ஒரு டாக்ஸ் டிடக்ஷன் வேணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றேன்றதை நான் உங்களுக்கு நேரத்துல சொல்றேன். அதுக்கு அடுத்து வந்து இஃப் யூ ஹாவ் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்திங், ஸோ அதுக்கு ஒரு டாக்ஸ் டிடக்ஷன் வரும். இப்போ இந்த கேஸ் எல்லாமே இஃப்ல இருக்கணுமா எல்ஸ்ல இருக்கணுமா அப்படிங்கறத நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? இப்போ எனக்கு இதுவும் நடக்கணும், இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இது நடக்கணும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இது நடக்கணும் அப்படின் போது இது இது ஒரு இஃப், இது ஒரு இஃபா தானே இருக்கணும். ம். அப்போ எப்பப்பா எல்ஸ் இஃப் எல்ஸ் வரும் அப்படின்னா இஃப் salary greater than 5,000K அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கான டாக்ஸ் டிடக்ஷன் ரேஞ்ச் மாறும் இல்லையா? ம். ம். ரேஞ்ச் வந்து 30%. எல்ஸ் இஃப் இப்போ அதே மாதிரி எல்ஸ் இஃப்ல என்னன்னா சேலரியோட இந்த கிரேட்டர் தென் பர்சன்டேஜ் வந்து 400Kக்கு மேல இருந்தா அதுக்கோட பர்சன்டேஜ் மாறும் இல்லையா? ம். அப்போ அந்த இடத்துல வந்து எல்ஸ் இஃப் தானே தேவைப்படும். இப்போ இதுவா இஃப் எல்ஸ் இஃப்னா இந்த எல்ஸ் இஃப் எப்போ வருதுங்கிற தேவை புரிஞ்சுதுங்களா பார்வதி? புரிஞ்சுது, புரிஞ்சுது. அவ்வளவுதான் விஷயம். இப்போ இதுக்கு வந்து கண்டிப்பா எல்ஸ் இஃப்லாம் போட தேவையில்லை. ஏன்னா இது வந்து இதோட இதையும் படிச்சு பாருங்க. If you have a dependency, have this tax deduction. If you have the children studying, have this tax deduction. இது வந்தா இது வரக்கூடாதுன்னுலாம் அர்த்தம் கிடையாது. டிபெண்டன்சி இருந்தாலும் சில்ட்ரன் ஸ்டடி இருந்தாலும் அது எதுக்கான ஸ்லாப்ல அது எதுக்கானது விழுந்து தானே ஆகணும். ம். அப்போ இது எல்லாமே இஃபா தான் இருக்கும். இங்க வரும்போது சேலரி கிரேட்டர் தானா இருந்தா ஒரு வேலை நடக்கணும், இல்ல சேலரி வேற ஒண்ணா இருந்தா வேற ஒண்ணு நடக்கணும், இல்ல சேலரி வேற ஒண்ணு இருந்தா வேற ஒண்ணு நடக்கணும் போது அந்த இஃப் எல்ஸ் அப்படின்னு வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது அது அதுக்கு தகுந்த மாதிரி அதை டிசைன் பண்ணணும். அவ்வளவுதான் மேட்ரு. ஓகே ஓகே சிம்பிள். முடிஞ்சது. இந்த இஃப் எல்ஸ் கூட சேர்த்து நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா வயலுன்னு ஒண்ணு இருக்கு. சாரி வயலா? ஐயோ இல்லைங்க, சாரி தப்பா சொல்லிட்டேங்க. ஸ்விட்ச். ஐயோ ஸ்விட்ச் வேற இந்த ஜாவால இப்படிதான் இருக்கும். ஸ்விட்ச்னா என்னன்னா இஃப் மாதிரியே தான். நீங்க கேஸா போட்டு பிரிச்சுக்கலாம். அதாவது இப்போ வந்து 100 அப்படின்னா என்ன பண்ணணும், கேஸ் 200 அப்படின்னா என்ன பண்ணணும், கேஸ் 300னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ கிரேட்டர் தென்னா இருந்தா என்னப்பா பண்ணணும், அது எப்படிப்பா போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ டோட்டல் மார்க்கு கிரேட்டர் தென் 100 இருக்கணும் அப்படின்னா அது எப்படி போடணும்னா, எனக்கு அந்த டவுட் இருக்கு. அந்த மாதிரிலாம் போட முடியுமான்னு தெரியல எனக்கு. போட முடியும். ஆக்சுவலா இந்த ஸ்விட்ச் எதுக்குப்பா யூஸ் பண்றது இப்ப? இப்போ இதே கேஸ் தான் வருது இல்லைங்களா? இது போதுமா? இஃப் எல்ஸ்க்கு பதிலா ஸ்விட்ச் யூஸ் பண்றோம். உள்ளார போட்டு காட்டுறேன் பாருங்க. இதை செஞ்சுட்டு இப்போ டோட்டல் மார்க் வந்து கேஸ் வந்து 100 இருக்குன்னா, சாரி கிரேட் வந்து என்ன போட்டோம்? 100னா எஃப் போட்டோம். சி தான். இதுல வந்து பிரேக்லாம் வேற ஒண்ணு போடணும். பிரேக்குன்னு போடலன்னா என்ன ஆகும்னா அடுத்தடுத்து அதை ரீட் பண்ண ஆரம்பிச்சிரும். கிரேடு 200
இதுக்கே தனியா ஒரு இது எடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் கிடையாது. பட் இதில உங்க சாதாரணமா ஒரு கோடு படிக்கிறீங்கன்னா, இதெல்லாம் இருக்கும். அப்போ வெறும் கிளாஸ், ஃபங்ஷன் மட்டும் தெரிஞ்சா என்ன? கிளாஸும், ஃபங்ஷனும் வந்து மேல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான். அதுக்குள்ள இருக்கிற கோடு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி கோடு வந்து இஃப், எல்ஸ், ஃபார் இதுதான் மட்டும் தான் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. ப்ராஜெக்ட் ஃபுல்லா கோடு ஃபுல்லா. ம். இது கேஸ்ல வந்து கிரேட்டர் தென்லாம் எப்படி போடணும்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நான் வேணா அத அப்புறமேட்டு பார்த்து சொல்றேன். இல்லாட்டி நீங்களே கூட அத அப்படியே பார்த்து எனக்கு சொல்லுங்க. பட் உங்களுக்கு இந்த ஐடியா மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு என்ன, இதுக்கு என்ன அப்படின்னு. இப்ப புரியுதுங்களா? இது டோட்டல் மார்க் வந்து இப்போ 100ன்னு வச்சுங்களேன். இந்த கேஸ் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ம். கீழ இருக்கிற கேஸ்லாம் இதெல்லாம் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இஃப் எல்ஸ் மாரி. இஃப், எல்ஸ் இஃப், எல்ஸ் இஃப், எல்ஸ் இஃப் மாரி. ஓகேவா? இப்போ இதுல வந்து பிரேக்ன்னு ஆனா நீங்க போடணும். இதுல ஒரு அடிஷனலா ஒரு விஷயம். பிரேக்ன்னு நீங்க போடலன்னா என்ன ஆகும்னா, இஃப் மாரி. இத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, இதையும் வந்து இது பார்க்க ஆரம்பிக்கும். பிரேக் ம். போடனா. ஆமா பிரேக் போடலன்னா. அதனால நீங்க பிரேக் போட்டீங்கன்னா, இத பார்த்து இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, இத பார்க்கவே பார்க்காது. ம். அப்ப அவ்வளவுதான். ஸ்விட்ச் வர்ற இடத்துல பிரேக் போடணுமா? ஆமா. தேவைப்படும் போதெல்லாம் பிரேக் போட்டுக்கணும். மெர்ஜ் கேஸ் வித் இது இப்ப என்ன சொல்லுதுன்னா, 2த்துக்குமே ஒண்ணே தானே இருக்கு. அது 2த்தையும் மெர்ஜ் பண்ணிக்கன்னு சொல்லுது. சரி மெர்ஜ்ன்னு குடுத்தீங்கன்னா, இப்ப இது சொல்லுது. 100ஆவும் 200ஆவும் இருந்தா கிரேட் சின்னு போட்டுக்கணும். ஈஸியா இருக்கு. ம். இது வந்து அண்ட் கண்டிஷன் மாரி. ஆஃப் கோர்ஸ் ஸ்விட்ச்லயே நீங்க அத இஃப் கண்டிஷன்ஸ்லயும் நீங்க அத பண்ணலாம். ஓகேவா? இப்போ இஃப்ல ஒரு கண்டிஷன் தான் போடணும்னு அவசியம் இல்ல. இஃப்போட இது உள்ளார இந்த பிராக்கெட் உள்ளார என்ன குடுக்கணும்னா, ஒரு ட்ரூ ஆ ஃபால்ஸாங்கிற ஒரு இது எக்ஸ்பிரஷன் இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? அது எதுவா வேணா இருக்கலாம். இப்போ நீங்க சும்மா இப்படி கூட போடலாம். இஃப் ட்ரூ இஃப் ட்ரூன்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, எப்பவுமே இது ட்ரூன்னே இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. இப்போ 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா எப்பயும் 1 தான். அப்ப இது எப்பவுமே ரன் ஆயிட்டே இருக்கும். இந்த இஃப் உள்ளார வந்துட்டே இருக்கும். ம். அதே மாதிரி 1 ஈக்குவல் டு 1 அண்ட் 2 ஈக்குவல் டு 2 இப்படி கூட போடலாம். அண்ட் போட்டுக்கலாம். இந்த கண்டிஷனும் கரெக்டா இருக்கணும். இந்த கண்டிஷனும் கரெக்டா இருந்திருக்கணும். இதுவும் ட்ரூனா தான் மொத்தமா சேர்த்து ட்ரூ. கரெக்ட்டா? ம். ரெண்டுமே மீட் ஆகணும். அப்பதான் இந்த இஃப் உள்ளார வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா, இத சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு டிபெண்டன்ட் வந்து இப்ப ஹஸ்பண்டும் இருக்கிறாங்க, ஒய்ஃபும் இருக்கிறாங்க, சில்ட்ரனும் இருக்குன்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய இதுவா வரணும்னு வச்சுங்களேன். அப்போ ஒய்ஃப் இஸ் பிரசன்ட் அண்ட் சில்ட்ரன் இஸ் ஆல்சோ பிரசன்ட். இஃப் ஒய்ஃப் இஸ் பிரசன்ட் அண்ட் சில்ட்ரன் இஸ் ஆல்சோ பிரசன்ட் அப்படின்ற ஒரு கேஸ் வருதுன்னா, அதுக்கு தனியா ஒரு டிடக்ஷன் இருக்குன்னா, அதை இப்படி எழுதணும் இல்லையா? அதுதான் இந்த அண்ட் கண்டிஷன். இப்போ இதே ஆர் கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. ஆர் கண்டிஷனுக்கு வந்து இந்த பைப் சிம்பல் யூஸ் பண்ணணும். இது என்னன்னா, ஒய்ஃப் பிரசன்ட்டா இருந்தாலும் இது உள்ளார வரும். இல்ல சில்ட்ரன் பிரசன்ட்டா உங்க கூட இருந்தாலும் இது உள்ளார வரும். 2த்துல 1. 2த்துல எது ட்ரூவா இருந்தாலும் இது உள்ளார வந்துரும். ஓகேவா? ஓகே. அண்ட் போட்டீங்கன்னா 2மே கண்டிப்பா ட்ரூவா இருக்கணும். ஓகே. இதுவும் ட்ரூவா இருக்கணும். இதுவும் ட்ரூவா இருக்கணும். அப்ப 2 ஒரே ஒரு அண்ட் தான் போட முடியுமா? நீ எத்தனை அண்ட் வேணா போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல அந்த அண்ட் ஆருக்கு பதிலா சிம்பிள்ஸ் மட்டும் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா? இந்த பாராமீட்டருக்குள்ள இதுக்குள்ள. இந்த மாதிரி ஒரே நிமிஷம் இந்த வரேங்க. எத்தனை அண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஆர் கம்பைன் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ம். இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட் ஆர் ஆப்பரேஷன் யூஸ் பண்ற மாதிரி அது மாதிரி சொல்றீங்க. ஆமா, அப்படிதானே? எல்லாமே அது மாதிரி தான். இப்போ இப்படி போட்டீங்கன்னா, இது 2த்தையும் இப்படி பிராக்கெட்ல போட்டீங்கன்னா, இது 2 சேர்த்து ட்ரூவா இருக்கணும். அது அடுத்து அது இல்லனா அதுவும் இல்லனா இது மட்டும். இது வந்து இது மட்டுமாச்சும் ட்ரூவா இருக்கணும். இந்த மாதிரி எப்படி வேணா கம்பைன் பண்ணி போடலாம். ஓகே. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பெரிய கால்குலேஷன்ஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் கால்குலேஷன்ஸ்லாம் சிலதெல்லாம் போடும்போது டாக்ஸ் இதெல்லாம் போடும்போது இந்த மாதிரி பெருசா கூட ஏதாவது கால்குலேஷன் இருக்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங்கிறதுல என்னப்பா இருக்கும்னா முக்கால்வாசி இந்த மாதிரியான லாஜிக்ஸ் தான் இருக்கும். அதுல கிளாஸை போடுறதோ இதை போடுறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே அதெல்லாம் மதிக்க கூட மாட்டேன். சும்மா இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோங்கிறதுனால உங்களுக்கு அது மேபி கஷ்டமா தெரியலாம். பட் ரியாலிட்டியில என்ன லாஜிக் எழுத போறீங்கன்னா இதை தான் லாஜிக்கா எழுத போறீங்க. கோடிங் வந்து இப்படிதான் இருக்க போகுது. ஓகே.
அது ஆனா இப்ப இந்த கோடிங் உங்களுக்கு இது எழுதணும்னா எது உள்ளார எழுதணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அததான் இப்ப நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க. கிளாஸ், ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இப்ப இது எது உள்ளார இருக்கு? ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கு. இப்போ இந்த கோடிங் இது உள்ளார இப்படி நீங்க எழுதணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன பேர் வைப்பீங்க? இதுக்கு வந்து டாக்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுப்பீங்க. இல்லாட்டி வந்து கால்குலேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பேர் வைக்கிறீங்கன்னா அப்ப என்ன பண்ணும்? இந்த கண்டிஷன் எல்லாம் பேஸ் பண்ணி அது வந்து டாக்ஸை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும். இந்த பர்சனோட டாக்ஸ் இவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஓகே. சோ அப்போ நீங்க அப்போ நீங்க இப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன வைக்கணும், அதுக்கு ரிட்டர்ன் டைப் என்ன கொடுக்கணும், அது உள்ளார என்ன எழுதணும் அப்படிங்கறது தான் இப்ப கத்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரிக்வயர்மெண்ட்ல கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்ல ஒரு ரியல் டைம் கம்பெனில. என்னென்ன டாக்ஸ்னா அவங்க ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருவாங்க. இதுக்கு இந்த டாக்ஸ் ரேஞ்ச் இருக்கணும், இதுக்கு இந்த டாக்ஸ் இருக்கணும், இந்த நிறைய இது இருக்கு இல்லையா? அவங்களுடைய வயசு, அவங்களோட ஒயிட் கலர் ஜாபா இல்ல என்ன மாதிரியான கலர் ஜாப், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜஸ் இருக்கும். அவங்க ஃபாரின் ஒர்க்கரா, அவங்களோட விசா ஸ்டேட்டஸ் என்ன, இந்த மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ். அந்த விசா ஸ்டேட்டஸ் என்ன, அந்த ஃபாரின் ஒர்க்கரா அதெல்லாமே நீங்க மாதிரி ப்ராப்பர்ட்டியா இருக்கும் இந்த கிளாஸ்ல. அப்ப இந்த கிளாஸ்க்கு பேர் என்னவா இருக்கும்? டாக்ஸ் கால்குலேட்டர்னு இருக்கும். அப்போ பேர் கிளாஸ்க்கு பேரு டாக்ஸ் கால்குலேட்டர் வைக்கணும். டாக்ஸ் கால்குலேட்டர்னு ஒரு பேர் வச்சுட்டீங்கன்னா அது உள்ளார நீங்க என்னென்ன ஆர்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறது தான் நீங்க அடுத்தது யோசிக்கணும். அப்போ எதெல்லாம் வச்சு டாக்ஸ் கால்குலேட் பண்ணணுமோ அதெல்லாம் அந்த டாக்ஸ் கால்குலேட்டர்ல நீங்க ஒரு இன்புட்டா வாங்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி வந்து இப்படிதான் ரியல் டைம்ல எல்லாமே ஒர்க் ஆக போகுது. அது புரிஞ்சுக்கிறதுக்குலாம் முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கிளாஸ்னா என்ன, அது சின்டாக்ஸ் எப்படி எழுதணும், ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த இன்ஸ்டன்ஸை வச்சு எப்படி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அந்த டாட் ஆபரேட்டர் வச்சு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன இன்புட்ஸ் பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும், அதோட ரிசல்ட் எப்படி வாங்கணும், அந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்ன, கிளாஸோட சின்டாக்ஸ் என்ன, இதெல்லாம் தான் நீங்க இப்ப பாத்தீங்க. அதே மாதிரி இப்ப கிளாஸ்ங்கிறத நீங்க ஜஸ்ட் ஒரு டேட்டா ஹோல்டரா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க. நான் இந்த ஃபங்க்ஷன்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற வெறும் அந்த ஒரு இதை மட்டும் போட்டு வெறும் இந்த டேட்டா மட்டும் ஹோல்ட் பண்ற ஒரு ஃபங்க்ஷனா காமிச்சேன். A class can have a data and then its corresponding operation. அது ரெண்டும் கண்டிப்பா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா need not to be. A class can just have a functions, not a data. இல்ல a class can just have a data, not a functions. ரெண்டுமே பாசிபிள் தான். ஓகே ஓகே. ஒரு ரூமை போட்டுட்டு ரூம்ல வந்து நிறைய திங்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டீங்க. ஆனா நீங்க அந்த ரூமை யூஸ் பண்ணவே இல்லைன்னா இட்ஸ் ஓகே தானே. அது எந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே நடக்கல, அவ்வளவுதான். அதே மாதிரி அங்க போய் நீங்க தூங்குறீங்க, ஆனா அந்த இடத்துல எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்ல, பெட் போடல, ஆனா அதுக்கு அங்க தூங்க முடியாதுன்னு அர்த்தமா என்ன? அந்த மாதிரி தான். ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். அந்த அந்த டேட்டாவை மட்டும் ஹோல்ட் பண்றதுக்கான விஷயங்களை வந்து போஜோ கிளாஸஸ்னு ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க ஜாவால. போஜோ கிளாஸஸ். இந்த கிளாஸஸ் எதுக்குன்னா வெறும் டேட்டா மட்டும் ஹோல்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த விஷயம் மட்டும் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே ஓகே. அவ்வளவுதாங்க மேட்ரு. கிளாஸ் ஓவர். ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆயிடுச்சு. டேக் கேர். இதோட இந்த இதை வந்து கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணீங்க. அதுக்கு அடுத்த இதுக்கப்புறம் வர்றது இன்னொரு ஒரு கிளாஸ் இல்ல 2 கிளாஸ் வந்து திருப்பி இதே கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸே பார்ப்போம். வேற வேற எக்ஸாம்பிள்ஸ் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொன்று கொடுக்குறேன். அப்படியே நீங்க ரியல் டைம்ல எனக்கு அப்படியே நான் ஹெல்ப் பண்றேன். அப்படியே நீங்க செஞ்சு காமிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் நல்லா பழகிடும். அவ்வளவுதான். அடுத்து வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் போயிடலாம். இன்ஹெரிட்டன்ஸ் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இதை விட அடுத்த லெவல் டாபிக். இது நல்லா புரிஞ்சிருச்சுன்னா இன்ஹெரிட்டன்ஸ்லாம் வந்து டக்கு டக்குன்னு பிடிச்சிடலாம். ஓகே. இந்த ப்ரோக்ராமிங் டாபிக் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தான் நம்மளால வந்து பேக் எண்ட் உள்ளார போக முடியும். சிலபஸ் வந்து இன்னும் பெருசா இருக்கு. பேக் எண்ட் உள்ளார போகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன்னா அதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா எனக்கு அதை புரிய வைக்கிறது கஷ்டமான விஷயமே கிடையாது. ஏன்னா அது வந்து என்னன்னா எல்லாமே ரியல் டைம்ல எப்படி கம்யூனிகேஷன் நடக்குங்கிறது தான். இப்போ நீங்களும் நானும் பேசிக்கணும்னா எப்படி பேசிப்போம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சாலே ஒரு கம்ப்யூட்டரும் இன்னொரு கம்ப்யூட்டரும் எப்படி பேசிக்க போகுது அப்படிங்கறத நம்மளால புரிய வைக்க முடியும். நான் அதை ரியல் டைம்ல வந்து நான் அந்த பேக் எண்ட் அதை வந்து செஞ்சு காமிச்சு ஒவ்வொன்றா செஞ்சு காமிச்சேன்னா அது புரிஞ்சிடும். பட் அதுக்கு முக்கியமா உங்களுக்கு புரிய வேண்டியது நான் டைப் பண்றதை உங்களால படிச்சு புரிஞ்சுக்க தெரியணும். என்ன டைப் பண்ண போறேன், மிஞ்சி பண்ணா ஒரு கிளாஸ் ஒரு இது அவ்வளவுதான் டைப் பண்ண போறேன். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் விஷயமா இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்து போறது நம்ம கடகடன் கொஞ்சம் போயிடலாம். ஓகே. ஓகே. பாய்.